वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन। वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति। फाल्गुने मासि पूर्णायाम् उत्तरर्क्षेन्दुवासरे गोविन्दराजो भगवान् प्रादुरासीत् महामुने। पद्मा पद्मसरो मध्ये प्रसन्नवदने क्षण प्रादुरासीत् जगन्नाथं पश्यन्तीं प्रियदर्शन। வேங்கடங்கள் மெய்மேல் வினை முற்றவும் தாங்கள் தங்கட்கு நல்லனவே செய்வார். வேங்கடத்துறைவார்க்கு நமா என்னலாம் கடமை அது சுமந்தார்கட்கே. சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு. வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவனந்தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே தற்போது 85 89 நாமாவளிகள் வரைக்குமான அனுபவம் ஒரு சேர. இந்த 5 நாமாவளிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஒரே பெரிய சரித்திரத்தை 5 நாமாவளிகளாக திருவனந்தாழ்வான் பிரித்திருக்கிறார். இந்த ஒரு சம்பவத்திலே தொடர்புடைய அத்தனை பாகவதர்களையும் அத்தனை சம்பவங்களையும் நினைவு கூற வேணும். அத்தனை உத்தமமான நிகழ்ச்சிகள் அப்படின்றபடினாலே, அத்தனை உத்தமமான பாகவதான்றபடினாலே இவாளையெல்லாம் அனுபவிக்க வேணும் அப்படின்னுட்டு 5 நாமாவளிகளை வைத்திருக்கிறார் சுவாமி. அதனால அந்த ஒரு சரித்திரத்தை பார்த்துட்டோமானா இந்த 5 நாமாவளிகளையும் அனுபவித்ததாகிறது. ஆகையினால இப்போது ஒரு சேர 5 நாமாவளிகளினுடைய அனுபவம். 85 89 வரைக்குமான நாமாவளிகள். 85 பிரியங்கு பிரியபக்ஷாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் பிரியங்கு பிரியபக்ஷா என்பது. 86வது நாமாவளி ஸ்வேதகோலவராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்வேதகோலவரஹா என்பது. 87வது நாமாவளி நீலதேனுபயோதாராசேக தேகோத்பவாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே திருவேங்கடமுடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் நீலதேனு பயோதாராசேக தேகோத்பவா என்பது. 88வது நாமாவளி சங்கர பிரியமித்ராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே எம்பெருமானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சங்கர பிரியமித்ரஹா என்பது. 89வது நாமாவளி சோலபுத்திர பிரியாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சோலபுத்திர பிரியஹா என்பது. ஆக மொத்தம் 5 நாமாவளிகள். இது ஒன்னொன்னுத்துக்கும் மேலோட்டமா என்ன அர்த்தம்னு பார்க்கலாம். பிரியங்கு பிரியபக்ஷாய. பக்ஷாய அப்படின்னா பக்ஷிக்கிறவன், சாப்பிடுகிறவன் அப்படின்னு அர்த்தம். பிரியபக்ஷாயன்னா விரும்பி சாப்பிடுறவன். பிரியங்கு அப்படின்னு எதற்கு பெயர்னா திணை தானியத்திற்கு பிரியங்குன்னு பெயர். தேனும் தெனமாவுன்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த தென தானியத்திற்கு சம்ஸ்கிருதத்திலே பிரியங்குன்னு பெயர். அந்த தென தானியத்தை விரும்பி சாப்பிட்ட ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. பிரியங்கு பிரியபக்ஷாய. 1. ஸ்வேதகோல வராய. ஸ்வேதகோல வராகாய அப்படின்றதுதான் ஸ்வேதகோல வராயன்னு வந்திருக்கு. வராய வராகாய ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்வேத அப்படின்னா வெண்மையான, கோல அப்படின்னா அழகிய, வர வராக அப்படின்னா பன்றி உருவம் கொண்ட. ஸ்வேத கோல வராகாய அப்படின்னா அழகிய வெண்பன்றி உருவத்திலே சேவை சாதித்த ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா.
நீலதேனு பயோதார சேக தேகோத்பவாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. நீலதேனு அப்படின்னா தாராம் பசு, பயஸ் அப்படின்னா பால், பயோதாரா அப்படின்னா பால் தாரை, பால் அப்படியே மழை போல வர்ஷிக்க வேண்டும், அதற்கு பால் தாரைன்னு பெயர். சேக அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்ட, நீராட்டப்பட்ட, குளிப்பாட்டப்பட்ட. தேகம் அப்படின்னா சரீரம், திருமேனி. உத்பவாய அப்படின்னா உத்பவித்தல், அப்படின்னா வெளியே தோன்றுதல், மேலே கிளம்புதல். ஏதோ மறைந்திருக்கக்கூடிய வஸ்து இல்ல கீழே இருக்கக்கூடிய வஸ்து அப்படியே மேல் நோக்கி எழுந்து அப்படியே வெளிப்படுறதுன்னு அர்த்தம். அப்படி ஆறாம் பசுவினுடைய பாலாலே பண்ணப்பட்ட திருமஞ்சனத்திற்கு மகிழ்ந்து மறைந்திருந்த திருமேனியை வெளிக்காட்டிய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. அது ஒண்ணு. சங்கர பிரியமித்ராய அப்படின்னா சங்கரனுக்கு பிரியமான நண்பன். மித்ரன்னா நண்பன், பிரியன் அப்படின்னா இஷ்டமானவன். சங்கரன் ருத்ரனுக்கு பெயர். ருத்ரனுக்கு பிரியமான நண்பனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்றது ஒண்ணு. சோழ புத்திர பிரியாய, சோழன்னு சம்ஸ்கிருதத்துல சொல்றது, தமிழ்ல சொல்லக்கூடிய சோழன் அப்படின்னுட்டு, சோழ நாடு சோழ தேசம்னு சொல்ற மொழியோ, அந்த சோழ தேசத்தை ஆண்ட ராஜா ஒருத்தன், அவனுடைய பிள்ளை சோழனுடைய மைந்தன், அவனுக்கு சோழ புத்திரன்னு பெயர். அவனுக்கு மிகவும் பிடித்த பிரியமான ஸ்ரீ வெங்கடேசன். இதுக்கு ரெண்டு அர்த்தம். அந்த சோழபுத்திரனுக்கு மிகவும் பிடித்த ஸ்ரீ வெங்கடேசன், இல்ல அந்த சோழபுத்திரனை மிகவும் பிடித்த ஸ்ரீ வெங்கடேசன். அதாவது பெருமாளுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் பெருமாளை ரொம்ப பிடிக்கும். அப்படி சோழபுத்திரனிடத்திலே பிரீத்தி வைத்துக் கொண்டிருந்த ஸ்ரீ வெங்கடேசன் இந்த 5 நாமாவளிகளுக்கும் சேர ஒரே சரித்திரம். முதல்ல இந்த பிரியங்குன்னு சொல்லக்கூடிய தனதானியம் இருக்கு, அதை விரும்பி சாப்பிட்ட பெருமாளுக்கு நமகா அப்படின்னு சொல்லிருக்க. இதுல ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு ஒரு அனுபவம். ஆழ்வார் திருவேங்கடமலை விஷயமாக இந்த பாசுரத்தை பாடலைன்னாலும், திருமலைன்னு ஆழ்வாருடைய திருவாக்காலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இன்னொரு மலை விஷயமான பாசுரத்திலே ஆழ்வார் இதை சொல்றார். ஆழ்வார்கள் பொதுவா திருமலை அப்படின்னுட்டு 2 மலையை தான் சொல்றா. வேற எங்கேயும் திருமலைன்னு ஆழ்வார் வாக்குல வரல, எந்த ஆழ்வார் வாக்குலையும் வரல. திருமலை ஒருமையானை அப்படின்னுட்டு திருவேங்கடமலையை, வெங்கடாச்சலத்தை, ஸ்ரீனிவாசன் இருக்கக்கூடிய திருப்பதி மலையை திருமலைன்னு சொல்றார். திருமலை அதுவே அடைவது திறமேன்னுட்டு திருமாலிருஞ்சோலை மலையை, கள்ளழகர் சுந்தரராஜன் எழுந்தருள் இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலையையும் திருமலைன்னு ஆழ்வார்கள் சொல்றார். இப்படி 2 மலை மட்டும்தான் திருமலைன்னு ஆழ்வார்களுடைய திருவாக்காலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட மலைகள். அதனால சம்பிரதாயத்துல திருமலைன்னு சொன்னா திருவேங்கட மலைதான். திருமலைன்னு சொல்லக்கூடிய பெயர் ஈரரசு படாமல் திருவேங்கட மலையையே குறிக்கும். ஈரரசு படுதல் அப்படின்னா சுவாமி வரையர் அப்படின்னா எந்த சுவாமின்னு கேட்பா. அடுத்தது சுவாமி எழுதியாருது, எந்த சுவாமி எழுதியாருது, இந்த சுவாமி அந்த சுவாமின்னு பேரை சொல்லணும். தேசிகன் எழுறாரு அப்படின்னா எந்த தேசிகன்னு கேட்பாரு உண்டோ. அப்ப சுவாமின்ற வார்த்தை பல பேரை குறிக்கிறது. அதனால அது ஈரரசு படுறது. 2வதா ஒருத்தரை நினைச்சுக்க கூடியதான ஒரு வார்த்தையா இருக்குது. அம்மா சொன்னா அப்படின்னா எந்த அம்மா சொன்னா, உங்க அம்மாவா அப்படின்னு கேட்கிற மொழியும். ஆனா ஒருத்தரை சொன்னா அது ஒருத்தரை தான் குறிக்கும். தேவபெருமாள் எழுறாரு அப்படின்னா எந்த தேவபெருமாள்னு கேட்போமோ, தேவபெருமாள் தான் எழுறாரு. ராமன் வந்தான் அப்படின்னா எந்த ராமன், பெருமாள் தான் ராமன். அந்த மாதிரி திருமலைன்னு சொன்னா இன்னொரு மலையை மனசுல நினைக்க முடியாதபடிக்கு ஒரே மலைன்னா திருவேங்கட மலை தான். ஆழ்வார்கள் 2 மலையை திருமலைன்னு சொல்றா. ஏற்கனவே நாம திருமாலிருஞ்சோலை மலையை பத்தி அனுபவிக்கிற போது திருமலைக்கும் திருமாலிருஞ்சோலை மலைக்கும் சமானமா இருக்கக்கூடிய சில ஒப்புமைகளை எல்லாம் அனுபவித்தோம். அதை திரும்பவும் திவ்யதேச வைபவத்துல கூட இன்னொரு முறை அனுபவிக்கலாம். இப்போ நமக்கு தேவையானது திருமலைன்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் 2த்துக்கும் பொதுவானது. நம்முடைய சம்பிரதாயத்திலே நிறைய ஸ்ரீ வைஷ்ணவா திருமலை அப்படின்ற பெயரை பட்ட பெயரா வச்சுட்டு இருப்பா, வம்சத்தினுடைய பெயரா இருக்கும். திருமலை சதுர்வேத சதக்கரத்தூர்னு தாத்தாச்சாரியர்கள் இருப்பா. திருமலை நல்லான் சக்கரவர்த்தின்னு ஸ்ரீவத்ச கோத்திரத்தவா இருப்பா. திருமலை விஞ்சிமூர்னு ஒரு கோத்திரம். திருமலை கட்டம்னு ஒரு தாத்தாச்சார் இருப்பா. திருமலை அனந்தான் பிள்ளைன்னு அனந்தாழ்வான் வம்சத்தை சேர்ந்தவா இருப்பா.
இப்படி நிறைய பேருக்கு திருமலை திருமலைன்னு வம்ச பெயரா இருக்கும். காரணம், திருமலையில அவளுடைய பெரியவா ஒரு காலத்துல தங்கி இருந்து திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்றதுனால அந்த கைங்கரிய செல்வத்தை கொண்டாடுகிற வகையிலே அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு உத்தமமான செல்வம், அடையாளம், கௌரவம் என்பதற்காக அந்த பெயரை விடாம பிடிச்சிட்டு இருக்கும். பேருக்கு பின்னால 1000 டிகிரி போட்டுக்கலாம், டாக்டர் பட்டம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம், இன்ஜினியர், டாக்டர், அப்புறமா என்னென்னமோ இருக்கோ மிஸ்டர், அது இதுன்னு எத்தனை போட்டுட்டாலும் அதெல்லாம் கேவலம் சரீர சம்பந்தத்தினாலே வந்தது. சரீரத்துக்கானதுதான் அதெல்லாம். ஆத்மாவுக்கான ஒரு பிருதம், ஆத்மாவுக்கான ஒரு அலங்காரம், ஒரு பெருமை, ஒரு சிறப்பு அப்படின்னா அது ஆத்மா சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். அது எம்பெருமானுக்கும் பாகவதர்களுக்கும் அடியவன், தாசன், கைங்கரியம் பண்ணக்கூடியவன், அடிமை என்பதுதான் ஆத்மாவுக்கு நிஜமான அலங்காரம். அந்த மாதிரி நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் திவதேசத்து எம்பெருமான்களுக்கு பண்ண கைங்கரியத்தை நினைவு கூறக்கூடிய வகையில எந்த திவதேசத்துல அவ கைங்கரியம் பண்ணாலோ, என்ன கைங்கரியம் பண்ணாலோ அதை ஒரு பிருதமா, ஒரு அடைமொழியா பெயர்ல சேர்த்துக்கிறதுன்றது வழக்கம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு திருமலைன்னு உண்டு. எல்லாம் திருவேங்கடமலையை ஸ்ரீனிவாசன் எழுந்தருளி இருக்கக்கூடிய வெங்கடாச்சலத்தை தான் குறிக்கும். ரொம்ப சில பேர் ஸ்பெசிபிக்கா அழகர் திருமலைன்னு போட்டுருப்பா. அப்படின்னா அவ திருமலை தான், எந்த திருமலைன்னு சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக அழகர் திருமலைன்னுட்டு அழகர், கல்லழகர், சுந்தரராஜன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோல மலையில தங்கி கைங்கரியம் பண்ணவான்னு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அழகர் திருமலைன்னு போட்டுக்கிறது உண்டு. இப்படி திருமலைக்கு 2 க்ஷேத்திரங்கள் உண்டு. திருமலை என்கிற பெயருக்கு 2 க்ஷேத்திரங்கள் உண்டு, திருவேங்கடமலை, அழகர் கோயில். இது 2த்துக்கும் பொதுவான அம்சம் நிறைய உண்டு. அதுல இப்போதைக்கு தேவையானதுன்னு பார்த்தா 2மே மலை. 2 மலையிலையும் அடர்ந்த வனம் உண்டு. 2 மலையிலையும் நிறைய பயிர்கள், மூலிகை செடிகள் எல்லாம் உண்டு. 2மே பார்க்கறதுக்கு அழகா ரம்யமா இருக்கக்கூடிய மலை. திருவேங்கடமலை விருஷாச்சலம், ரிஷபாச்சலம் அப்படின்னுட்டு தர்ம தேவத்தை தபஸ் பண்ணின இடம். திருமாலிருஞ்சோல மலையில தர்ம தேவத்தையே மலையா மாறி அத மேல பெருமாள் இருக்கார். இதுவும் ஒரு ஒற்றுமை. திருமலையில ஆகாசகங்கா தீர்த்தம், அதனாலதான் பெருமாளுக்கு திருமஞ்சனம். திருமாலிருஞ்சோல மலையில ஆச்சரியமான சிலம்பாறு தீர்த்தம், நூபுர கங்கைன்னு சொல்லக்கூடிய தீர்த்தம், அதனாலதான் பெருமாளுக்கு திருமஞ்சனம். இப்படி நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அதுல ஒரு ஒற்றுமை, திருமாலிருஞ்சோல மலையிலையும் நிறைய தென தானியம் விளையிறது, பிரியங்கு தானியம் நிறைய விளையிறது, திருமலையிலையும் விளையிறது. அழகனுக்கும் அந்த தானியம் ரொம்ப பிடிக்கும். அழகனுடைய பக்தர்களான வேடர்கள், குறவன்மார்கள், குரத்திகள் அவெல்லாம் சாப்பிடுறதுக்கு முன்னால அந்த தென தானியத்தை அழகருக்கு அம்சம் பண்ணிட்டு பிரசாதமா சாப்பிட்டிருக்கா. திருவேங்கடமலையிலேயே இப்ப பார்க்க போற சரித்திரத்துல திருவேங்கடமுடையானுக்கு தென தானியத்தை அம்சம் பண்ணி சாப்பிடுறான்னு பாக்குறோம். ஏற்கனவே வராக பெருமாள் விஷயமான நாமாவளி, திருமலை வராகன் அனுபவம்னு பாக்குற போது தேனும் தெனமாவும் கலந்து இந்த வசூன்னு சொல்லக்கூடிய வேடன் பெருமாளுக்கு அம்சம் பண்ணுவான். அப்ப பெருமாள் அதை ஆச்சரியமா விரும்பி சாப்பிட்டார் அப்படின்லாம் பார்த்தோம். அதனாலே வராக பெருமாளுக்கு அந்த தென தானியத்துல ரொம்ப ஆசை, பெருமாள் பிரீத்தியா சாட்டான்னு தெரியறது. இப்ப திருவேங்கடமுடையான் சாட்டான்னு சொல்ல போறார் அடுத்தது. அதனால பெருமாளுக்கு தெனை என்பது விசேஷமான ஒரு ஆகாரம். இன்னைக்கு அனுஷ்டானத்துல விசேஷமா தென அம்சம் பண்ணக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா நம்ம வைத்திய வீரராகவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருவள்ளூர். திருவள்ளூர்ல பெருமாளுடைய அவதார தினம், அவதார உற்சவம், பெருமாள் சாலிஹோத்திர மகரிஷிக்கு சேவை கொடுத்ததுன்னா தை அமாவாசை. தை அமாவாசை அன்னைக்கு பெருமாள் ஒரு விருத்த பிராமணரா, வயது முதிர்ந்த அந்தனரா சாலிஹோத்திர மகரிஷிக்கு சேவை கொடுத்து அவர் கொடுத்த உணவை சாப்பிட்டு அசக்தமா இருக்கு, எங்க படுத்துக்கலாம் அப்படின்னா உள் கிடப்பது, எங்கு படுத்துக் கொள்வதுன்னா இங்க படுத்துக்கோன்னு காட்டினதுனால பெருமாள் அங்க போய் படுத்துட்டார். உள்னு கேட்டதுனாலே உள் என்று கேட்டு கிடந்தவனான அப்படின்னாலே உள் கிடந்தான்னு பெயர். திரு எவ்வுள் ஊர், திருவள்ளூர் அப்படின்னு மாறிடுத்து. அங்க பெருமாளுடைய அவதார தினமான தை அமாவாசை அன்னைக்கு விசேஷமா பெரிய அளவுல ஒரு 5 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி தெனைய நன்னா இடிச்சு பொடி பண்ணி இனிப்புக்காக நல்ல மலை தேனை கலந்து ஏலக்காய் பொடி, லேசா பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, பொடி பொடியா சீவின பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, ரைசின்ஸ்னு சொல்லக்கூடிய உலர்ந்த திராட்சை, இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து வாசனைக்காகவும் பாண்டிங்காகவும் நெய்யை சேர்த்து இப்படி கமகமான்னு ருச்சியா மணக்கக்கூடிய அந்த தெனமாவை பெருமாளுக்கு அம்சம் பண்றதுன்னு வழக்கம். அது மட்டும் இல்லாமல் விசேஷ தினங்கள்ல கூட ஏகாந்தமா பெருமாளுக்கு அதை அம்சம் பண்ணுவா.
அந்த மாதிரி தெனமாவுன்றது அந்த எம்பெருமானுக்கும் பிடிக்கும். நிறைய எம்பெருமான்களுக்கு தேனும் தெனமாவும் ரொம்ப பிடிக்கும். அதுல ஸ்தல புராணத்திலே, பிரம்மாண்ட புராணத்திலே தெனமாவை ரொம்ப விரும்பி சாப்பிட்டவா வராக பெருமாளும் திருவேங்கடமுடையானும்னு ஸ்தல புராணத்தை சொல்லிருக்கு. ஆழ்வார் சொல்றச்ச திருவேங்கட மலையில சொல்லல, திருமாலிருஞ்சோல மலையில சொல்றார். என்ன சொல்றார்? புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி இனக்குறவர் புதியது உண்ணும் திருமாலிருஞ்சோலை மலையே அப்படின்னு கொண்டாடுறார். புனத்தினை கிள்ளி புது அவி காட்டி. திணை அப்படின்னா தென தானியம், பிரியங்கூன்னு சொல்லக்கூடிய தானியம். புனன்னா என்னன்னு பார்க்கலாம். கிள்ளி அப்படின்னா பறித்துன்னு அர்த்தம். செடியில இருந்து கிள்ளி, பூவை கிள்றாப்புல காயை கிள்றாப்புல தினைய கிள்ளி அப்படின்னு அர்த்தம். புது அவி காட்டினா, அவின்னா ஹவிஸ். ஹவிஸ்ன்னா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய எல்லா வஸ்துவும் ஹவிஸ் தான். ஏற்கனவே பார்த்தோம். ஹவிஸ்ன்னா என்ன? அக்னி ரூபமா இருக்கக்கூடிய யாகத்திலே பெருமாளுக்கு ஸ்வாகான்னு சொல்லி சமர்ப்பிக்கக்கூடியது ஹவிஸ். எம்பெருமானே, இந்த வஸ்து என்னுடையதல்ல, உன்னுடையது, உன் பொருட்டு சமர்ப்பிக்கிறேன். இதம் நமமா, இது என்னுடையதல்ல உன் பொருட்டுன்னு சமர்ப்பிக்கிறோம். அதை பெருமாள் ஏத்துக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். அது யாகம், அது ஹவிஸ். அந்த யாகத்திலே வசந்த யாகம் எதுன்னா, பெருமாள் அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கக்கூடிய கோவில்ல அவனுக்கு பண்ணக்கூடிய ஆராதனம் வசந்த யாகம். ஆகையினாலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அர்க்கியம், பாத்தியம், ஆச்சமணியம், திருமஞ்சனம், கற்பூரஹாரத்தி, தலிகம்சம் பண்றது, இது எல்லாமும் கூட ஒரு யாகம் தான். அர்ச்சாவதாரம்னு சொல்லக்கூடிய யாகம். அங்க அக்னி ரூபமா நடக்கிறது, இங்க விக்கிரக ரூபமா நடக்கிறது. அங்க அக்னி ரூபத்துல பெருமாள் வந்து வாங்கிக்கிறான், இங்க விக்கிரக ரூபத்துல அர்ச்சாவதாரமா வாங்கிக்கிறான். அதனால அர்ச்சாவதாரத்துல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படக்கூடியதெல்லாம் கூட ஹவிசு தான். அந்த ஹவிச தான் அவின்னு தமிழ்ல ஆழ்வார் சொல்றார். அந்த தென தானியத்தை பெருமாளுக்கு ஹவிஸா சமர்ப்பிக்கிறாளா அப்படின்னா என்ன? குறவர்கள் அப்படின்னா அவ ஏதோ குருவிக்காரா கண்டதையும் சாப்பிடுவான்லாம் நினைக்காதீங்க. பரம பாகவதாவா. இந்த திருமாலிருஞ்சோல மலையில வசிக்கக்கூடிய பாகவதா என்ன சாப்பிடுறா? தினையதான் சாப்பிடுறா. எப்படி? புது அவி காட்டி தினைய அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு 2-3 மாசத்துக்கு அந்த மாவே வண்டேறி போற அளவுக்கு வச்சுட்டு இருந்து சலிச்சு பெருமாளை கம்சம் பண்ணல. புது அவி காட்டி அன்னைக்கு போய் ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து இடிச்சு, அன்னைக்கு போய் காட்டுல இருந்து சம்பாதிச்சுட்டு வந்த தேனை கலந்து பெருமாளுக்கு கண்டரோல் பண்ணி சாப்பிடுறா. புது அவி காட்டி. குறவர்களாக இருந்தாலும் கூட பெருமாளுக்கு ஃப்ரெஷ்ஷா புத்தம் புதுசா தோஷம் இல்லாத வஸ்துவாதான் பண்ணணும்ன்ற சாஸ்திரார்த்தம் தெரிந்து பரம வைஷ்ணவாலா, பரம பாகவதாலா அவ அன்னைக்கு தேனையும் தெனையும் பறிச்சுண்டு வந்து இடிச்சுதான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறான்னு புது அவின்ற வார்த்தையினாலே காட்டி கொடுத்தார். புது அவி காட்டி, புதுசா அவிஸ் மாதிரி அதை சமர்ப்பித்து காட்டுறது அப்படின்னா கண்டரோல பண்றது, பெருமாளுக்கு அப்படி காட்டி நைவேத்தியம் பண்றதுன்னு. இனக்குறவர் பை பர்த் அவா குறவர்னு சொல்லக்கூடிய குற ஜாதியிலே, குருவிக்காரான்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதியிலே பிறந்தவர்கள். அதனால இனக்குறவர்னு சொல்ற. அப்படின்னா என்ன? அந்த ஜாதியில பிறந்தவாவா இனக்குறவர். ஆனா அந்த ஜாதியின்படி வாழல. அந்த ஜாதியில அவ எப்படி வாழணும்? ஏதோ மிருகங்களை வேட்டையாடிண்டு அதை சாப்பிட்டு ரத்தம், மாம்சம், மதுன்னு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. சுத்தமா இருக்க மாட்டா, பாவத்துக்கு பயப்பட மாட்டா, துடிக்க துடிக்க ஒரு பிராணியை கொண்டு சாப்பிடுவா. இதெல்லாம் அவளுக்கு பழக்கம். ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் கிடையாது. அந்த ஜாதியிலே பிறந்தா இனக்குறவர். ஆனா அப்படி வாழல. வைஷ்ணவாலா தினம் தீர்த்தம் ஆடிட்டு சுத்தமா இவாளா குறவர்கள் அப்படின்னு ஆச்சரியப்படும்படியா அம்சம் பண்ணக்கூடியது, இவா சாப்பிடக்கூடியது ரெண்டும் வெஜிடேரியனா தான் பயன்படுத்துறா. அந்த வெஜிடேரியன்ல கூட அன்னைக்கு பறித்து பண்ணணும்ன்ற ஆச்சாரமும் தெரிஞ்சுட்டு அதன்படி வாழறா. அதனால இவா பாகவதா, இவா பகவானுடைய திருவடிகளை ஆசிரியத்த பாகவதாலானபடினாலே சண்டால ஜாத்தின்னு சொல்லக்கூடிய 5வது வர்ணத்திலே பிறந்தாலும் கூட அதுக்கு தகுந்தபடி வாழாமல் உத்தமமான தர்மங்களை அனுஷ்டிக்கக்கூடிய பாகவதாலா இருக்கான்னு ஆழ்வார் கொண்டாடுறார். இனக்குறவர் புதியது உண்ணும். ஏதோ ஒரு மிருகத்தை கொண்டு வச்சுட்டு 2 நாள் 3 நாள் வச்சுட்டு சாப்பிடுறதெல்லாம் இல்ல. அன்னைக்கு தனைய பறிச்சு பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி அததான் சாப்பிடுறா. இப்படி பெருமாளுக்கு புதுசு பண்றது மட்டும் இல்லாமல் இவாலும் சாத்வீகமான சத்வகுணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும் என்று பழைய உணவை எல்லாம் சாப்பிட்டு தமோகுணம் ரஜோகுணம் வந்து அவஸ்தப்படாம புது உணவை சாப்பிட்டு பரம சாத்விகாலா இருக்கான்னு தெரிவிக்கிறார். எங்க? எழில் திருமாலிருஞ்சோலை மலையே, அழகான திருமாலிருஞ்சோலை மலையிலே வாழக்கூடிய இனக்குறவர்கள், பை பர்த் குறவர்களா பிறந்தவர்கள் புதிய திணையை கிள்ளி புது அவி காட்டி சாப்பிடுறா அப்படின்னு அவளுடைய பாகவதாலா இருக்கக்கூடிய அந்த விசேஷமான குணத்தை, அவளுடைய பக்தியை, நிஷ்டையை ஆழ்வார் வர்ணிக்கிறார்.
அப்படி ஒரு புண்ணிய கஷேத்திரத்தினுடைய சம்பந்தமானது பாவங்களை பண்ணி பாப்பயோனின்னு சொல்லும்படியா பாவம் பண்ணக்கூடிய ஜென்மாவிலே பிறந்தாலும் கூட அவளுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவளை வசந்த மார்க்கத்திலே அழைத்து போகும். அதனாலதான் புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய கஷேத்திரங்கள்னா ஒரு சிறப்பு, ஒரு மதிப்பு. நாம எல்லாம் எங்க வசித்தாலும், நம்ம ஊர் எதுவோ, நம்ம வீடு எங்க இருக்கோ, எப்படி இருந்தாலும் ஆசைப்பட்டு அடிக்கடிக்கு புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போனோம், புண்ணிய தீர்த்தம் ஆடணும்னு சொல்றது அதுக்காகத்தான். இதனுடைய சம்பந்தத்தினாலே நாம உத்தமமான ஒரு நல்ல மார்க்கத்திலே போவோன்றதுக்காக சொல்லப்படுறது. இதுல ஒரு விசாரம் வந்தது. விசாரம் அப்படின்னா தப்பா இத திருச்சி பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தா. என்னன்னா, இந்த புனத்திணைன்ற வார்த்தைய புனம் பிளஸ் திணைன்னு பிரிக்கணும். புனம் பிளஸ் திணைன்னு பிரித்தால் புதிய புதிய ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய திணைன்னு அர்த்தமா இருக்கு தமிழ்ல. இவா புனம் பிளஸ் திணை அதை கூட்டினா புணர்ச்சியில புனத்திணைன்னு வரும். புன பிளஸ் திணைன்னு கூட்டினாலும் புனத்திணைன்னு தான் வரும். அந்த மாதிரி பிரிச்சு என்ன அர்த்தம் சொல்லிட்டா, புனம் அப்படின்னா பிணம்னு அர்த்தம். தமிழ்ல சொல்றச்ச போனோம்னு சொல்றமோ இல்லையோ, பிணம்ன்றதுதான் சரியான வார்த்தை. ஆனா அப்படி பேச்சு வழக்குல போனோம்னு சொல்ற மாதிரி இவ போனோம்னு ஆழ்வார் எழுதிட்டார், பேச்சு வழக்குல பிணத்தை புனம்னு எழுதிட்டார். அவ குறவர்கள்ல இனக்குறவர்னு சொல்றார். அவ எல்லாம் மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி சாப்பிடக்கூடியவா. அப்படி சாப்பிடக்கூடியது வேட்டையாடப்பட்ட மிருகமா இருந்தாலும் கூட அதை ஏன் புனோன்னு குறிப்பிடுறா அப்படின்னா, உயிர் இல்லாம இருக்கிறதுனால, உயிரற்ற உடல், அதனால புனோன்னு குறிப்பிடுறார். அதை சாப்பிட்டு வாழறவா அதை கூட பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிடுவா. அத்தனை பக்தர்களவா. அவ சாப்பிடக்கூடியது புனமாவே இருந்தாலும் அது பெருமாள் கை காமிச்சுட்டு தான் சாப்பிடுவா. அதனால அவ நல்ல பக்தா அப்படின்னு ஒரு தப்பான பிரச்சாரம். இது நிறைய பேர் இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்னா, இது எக்ஸாக்டா பண்றோமா இல்லையா, ஆனா இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் பண்ணிட்டு இருக்கா நிறைய பேர். என்னன்னா, நிஜமா பார்த்து சொல்ற அடியன், ஒரு ஆத்துல இட்லி பண்ணி சாப்பிடுறா. அவ பிரேக்ஃபாஸ்டுக்கு இட்லி பண்றா. அது கூட சேப்பா ஏதோ ஒரு சட்னி, ஒரு சாதாரண எவர் சில்வர் பிளேட், அவ சாப்பிடக்கூடிய ஒரு சாதாரண சின்ன ஒரு எவர் சில்வர் பிளேட்ல 2 இட்லியும் அந்த சேப்பு கலர்ல இருக்கிற கொஞ்சம் சட்னியும் கொண்டாந்து பெருமாள் கை காமிச்சுட்டு இருக்கா. பெருமாள் கை காமிச்சு அவளுக்கு தெரிஞ்ச பாசுரங்களை எல்லாம் சொல்லி மணி அடிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்துக்கு நேர்ந்தபடினால என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவளே சொன்னா, இந்த மாதிரி பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆயிருக்கு சுவாமி, இப்பதான் பண்ணிருக்கோம், சாப்பிடுறாங்களா அப்படின்னா. இல்ல சாப்பிடுறது இல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னா. என்ன இது அப்படின்னு வெறுமை கேட்கலான்னு கேட்டா, ரொம்ப தெரிஞ்சவாளான அப்படின்னால என்னன்னு கேட்டா, ஒரு பிரசித்தமான ஒரு சுவாமியோட பெயரை சொல்லி அவர் சொன்னார் உபன்யாசத்துல, பெருமாளுக்குன்னு பிரத்யேகமா நாம எதையும் பண்ண வேண்டாம், நாம என்ன சாப்பிடுறோமோ அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணா போறோம்னு சுவாமி சொன்னார். அதுதான் நாங்க ஃபாலோ பண்றோம். நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதை பெருமாளுக்கு அம்சம் பண்றோம். கடைசியில் அது என்னன்னு பார்த்தா வெங்காய சட்னி. அது நாராயணா என்ன இப்படி தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்களே, நாம என்ன சாப்பிடுறோமோ அதை பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்றது, பெருமாள் ரொம்ப சுலபன், ரொம்ப எளிமையானவன், அவனுக்காக அது இதுன்னு டெய்லி எல்லா வகைராக்களையும் பண்ணணும், வடை பாயாசம் பக்ஷணம் அது இதுன்னு எல்லாத்தையும் பண்ணி 2-3 கரமுது பண்ணி தான் பெருமாளுக்கு கல்யாண தலிகை தான் சமர்ப்பிக்கணும்ன்றது இல்ல. வெறும் வெள்ளை சாதத்தை துளி நெய்யை சேர்த்து அம்சம் பண்ணாலும் பெருமாள் சாப்பிடுவான். வெறும் சாதம் நீர்மோர் அம்சம் பண்ணாலும் சாப்பிடுவான். ஒரு பொங்கலோ உப்மாவோ அம்சம் பண்ணா கூட சாப்பிடுவான்னு பெருமாளுடைய எளிமையை சொல்வதற்காக நாம என்ன பண்றோமோ சாப்பிடுறோமோ அதை பண்ணா போறோம்னு சொல்றது. முதல்ல நாம என்ன சாப்பிடணும்னு சாஸ்திரம் சொல்றது. பெருமாள் எதை சாப்பிடுன்னு சொன்னானோ அதைத்தான் சாப்பிடணும், எதை சாப்பிடாதேன்னு தடுத்திருக்கானோ அதை சாப்பிடக்கூடாது. சாஸ்திரம் நமக்கெல்லாம் சாத்விகாலா இருக்கணும், சாத்விகமான பக்தி பண்ணணும்ன்றதுனால சாத்விகமான ஆகாரம் தான் சாப்பிடணும்னு ஆகார நியமம் எல்லாம் சுவாமி தேசிகன் சொல்லிருக்காரு, பகவத்கீதையில சொல்லிருக்கு, உபனிஷத்துகள்ல சொல்லிருக்கு. நம்ம பெரியவா நாம ஆத்துல ஒரு அனுஷ்டானம் வச்சுட்டு இருக்கோம் காலங்காலமா, அதன்படிதான் சாப்பிடணும். ஏதோ காலம் மாறிடுத்து, யாருக்கோ எதுலயோ ருச்சி வந்துடுத்து, அத்தையும் இத்தையும் பேர் தெரியாததெல்லாம் வாங்கி சாப்பிடுறோன்றதுனால நாம சாப்பிடுறதுன்னுட்டு அதை கொண்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதுன்றதெல்லாம் அபத்தம். நாமளே சாப்பிடக்கூடாது, அதுவே பாவம் தான். நம்முடைய குணத்தை நம்முடைய புத்தியை கலக்கும் அது. அப்படி இருக்கிற பட்சத்துல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்றதெல்லாம், சாலகிராம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்றதெல்லாம் இன்னும் தோஷம். அந்த மாதிரி தப்பா புரிஞ்சுக்காதுங்கோ. அந்த சுவாமி சொன்னது பெருமாளுக்கு எளிமை பிடிக்கும், வெறும் தீர்த்தத்தையோ வெறும் திருத்துழாயையோ சமர்ப்பித்தா கூட பெருமாள் சாப்பிடுவான்ற அர்த்தத்துல சொல்லிருக்கார். நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது, நீங்க புரிஞ்சுனது தப்புன்னு அடியேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டாவா. அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கிறான்னா, அவ சாப்பிடுறத அம்சம் பண்ணா போறோம்னா அவ எல்லாம் குறவர்கள், மிருகங்களை வேட்டையாடி அந்த பணத்தை சாப்பிடுறவா, அத்தை அம்சம் பண்ணிட்டு சாப்பிடுறா,
அவ்வளவு பக்தின்னா அவளுக்கு. மிருகங்களை கொண்டு சாப்பிடுறவாளா இருந்தாலும் சாப்பிடுற மிருகத்தை பெருமாளுக்கு அம்சம் பண்ணிட்டு சாப்பிடுறாளே வைஷ்ணவா அப்படின்னு கொண்டாடுறா அப்படின்னா அது துஷ்பிரச்சாரம், தப்பான ஒரு பிரச்சாரம். அது ரொம்ப பேர் நம்பின்னு இருந்தா இன்னமும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி. அப்படி நிஜமாவே அவ அந்த புணத்தை தான் அம்சம் பண்ணிட்டு சாப்பிடுறா அப்படின்னா அவ எல்லாம் எப்படி வைஷ்ணவான்னு கொண்டாட முடியும்? புணத்தினை கிள்ளி புது அவி காட்டின்னு சொல்லிட்டார். அவி காட்டுறதுன்னா என்ன? ஹவிஸ் சமர்ப்பிக்கிறது. திருவாராதனம் பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றா, தலிகை அம்சம் பண்றான்னு சொல்றாரு. யார் திருவாராதனம் பண்ணுவா, யார் தலிகை அம்சம் பண்ணுவா? பாகவதாலா, வைஷ்ணவாலா, சரணாகத்தாலா இருக்கிறவா தான் பகவதாராதனம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவா. அப்படி அவளை ஒரு வைஷ்ணவாலா, ஒரு பாகவதாலா, ஒரு சரணாகத்தாலா, ஒரு யாகம் பண்ணி ஹவிஸ் சமர்ப்பிக்கிறவாளா சொன்ன ஆழ்வார் எத்தையோ ஒண்ணு கண்ணால கூட பார்க்க கூடாதத, கையால காலால தொடக்கூடாதத போய் அவ அம்சம் பண்றா சாப்பிடுறான்னா எப்படி அது? அதனாலே புனத்திணைன்னா புதிய திணை. திணைய கூட 2-3 மாசத்துக்கு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுல இருந்தே எடுத்து எடுத்து பண்றதுன்றது கூடாது. பாத்திர சேஷம்னு பெயர். ஒரு முறை எடுத்துட்டா மீதி இருக்கிறது சேஷமாயிடுறது. அதனால அப்படி பண்றதுக்கு இல்ல. அதனால தினம் தினம் காட்டுல இருக்கோம், நன்னா விளையிறது, 365 நாளும் தினை கிடைக்கிறது, தினமும் போய் எடுத்துட்டா என்ன? ஏன் சோம்பேறித்தனம்? கிடைக்காத வஸ்துவா இருந்தா வாங்கி வச்சுக்கலாம், தப்பில்ல. கிடைக்கிறத எடுத்து பண்றதுக்கு என்னன்னுட்டு ஃப்ரெஷ்ஷா பண்றா. அப்படி பெருமாளுக்கு நாள்பட்ட வஸ்துவை நைவேத்தியம் பண்றதுன்ற தோஷம் கூட இல்லாமல் அவ்வளோ சாத்விகால ஆராதனமும் பண்றா. இவாலும் நாள்பட்ட வஸ்துவை சாப்பிடாம அன்னன்னைக்கு கிடைக்கக்கூடிய வஸ்துவை சாப்பிட்டு சாத்விகமா இருக்கா, சுறுசுறுப்பா இருந்துட்டு இருக்கா, நல்ல தர்ம சிந்தனையில வாழறான்னு புரிந்து கொள்ள வேணும். இது ஆச்சரியமா நம்மளுடைய பெரியவா நமக்கு சொல்லி கொடுக்குறா. என்னைக்கு வைஷ்ணவனா பாகவதனா ஆனானோ அவன் எந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் எந்த ஒழுக்கத்தை கடைபிடித்திருந்தாலும் அதெல்லாம் மாறி நிஜமான பாகவதனா நிஜமான வைஷ்ணவனா மாறிடுவான். அப்படி மாறலைன்னா அவன் வைஷ்ணவன், விஷ்ணுவனுடைய சம்பந்தம் உடையவன் சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? ஆச்சாரிய சம்பந்தத்துக்கு என்ன சக்தி இருக்கு? பகவானுடைய சம்பந்தத்துக்கு என்ன சக்தி இருக்கிறது? அதனால அங்க ஆழ்வார் தெளிவா சொல்றார். இனக்குறவர்னு சொன்னார், அவி காட்டின்னு சொன்னார், புதியது உண்ணும்னு சொன்னார். இவா துஷ்பிரச்சாரம் பண்ற மாதிரி புணத்தை சாப்பிடுறதா இருந்தா புணம் எப்படி புதுசாகும்? பழசுதானே அது. பிராணம் போயிடுத்து, ஒரு க்ஷணம் ஆயிடுத்துனாலே பழசா போடுறதோ இல்லையோ அது. அதை எப்படி நாம புதுசுன்னு சொல்ல முடியும்? அதனால அவ்வளவு பெரிய மிருகத்தை வேட்டையாடுறா, உடனே சாப்பிட்டு தீத்துருவாளன்னா நிதானமா எத்தனை நாள் விஷயம் சாப்பிடுவாளோ, எவ்வளவு நாள் ஆகுமோ, எத்தனை பேர் சாப்பிடணுமோ, அதனால பழசா போடுறது புதுசுன்னு வேற சொல்றார். அதனால அதெல்லாம் தப்புன்னுட்டு அந்த பாசுரத்திலே ஆச்சரியமான ஒரு நிர்வாகம். இதுல இருந்து தெரியறது என்னன்னா பெருமாளுக்கு பிரியங்குன்னு சொல்லக்கூடிய தினதாண்டியம் ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. இந்த 5 திருநாமங்களும் ஒரு கதையில இருந்து வந்த திருநாமம். அதனால அந்த கதையை பார்க்கலாம். பிரம்மாண்ட புராணத்திலே அஞ்சனாதேவியினுடைய சரித்திரம் சொல்லி முடித்து, ஆஞ்சநேயனுடைய அவதாரம் சொல்லி முடித்து, மாதவனுடைய சரித்திரத்தை சொல்லி முடித்து, இந்த மலைக்கு வெங்கடாச்சலம்னு பெயர் வந்த கதையெல்லாம் சொல்லி முடித்து, அதன் பிறகு சோழ தேசத்து ராஜகுமாரன் ஒருத்தன், சோழபுத்திரன் பெயர் அவனுக்கு. அவன் வராக ரூபியான ஸ்ரீனிவாசனை நேர சேவித்த கதை சொல்லப்படுறது. அவன் வராக பெருமாளை ஸ்ரீனிவாசனை சாட்சாத்காரம் பண்ணினான், நேர கண்ணால பார்த்து சேவித்தான், அத சொல்லப்படுறது. ஆகையினால அங்க இருக்கிற கிரமத்துல மாதவனுடைய சரித்திரத்தை சொன்னதுக்கு பிறகு சுவாமி இதை தொகுக்கிறார். இது முன்னொரு காலத்திலே சோழ தேசத்து ராஜா ஒருத்தன் ரொம்ப தார்மிகனா, நல்ல தர்ம நெறி தவறாமல் நன்னெறி நல்லாட்சி பண்ணிட்டு வந்தான். அப்படி பண்ணிட்டு வர சமயத்துல வேட்டையாடுறது அவனுடைய விருப்பமான தொழிலா இருந்தது. அப்படி எப்போதெல்லாம் ஓய்வு தேவைப்படுறதோ அப்பெல்லாம் வனங்களுக்கு காடுகளுக்கு போய் சஞ்சாரம் பண்ணி வேட்டையாடிட்டு வருவான். அப்படி போன இடத்துல பாதாள லோகத்தை சேர்ந்த தனஞ்சயன்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ப்பராஜன். பாதாள லோகத்திலே நிறைய சர்ப்பங்கள் எல்லாம் உண்டு, சர்ப்பங்களுடைய லோகம் அது. அங்கே அந்த சர்ப்பங்களுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய ஒரு பாம்பு அரசன், அவனுக்கு தனஞ்சயன்னு பெயர். அவனுடைய பெண்ணை காட்டுல பாக்குறான். அந்த பெண்ணு ரொம்ப பேரழகியா, பார்த்தா இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அழகோட கூட அந்த பெண் இருக்கா. அவளை பார்த்துட்டு அவளிடத்துல இந்த ராஜாவுக்கு, இந்த சோழ தேசத்து அரசனுக்கு மோகம் வந்துடுறது. கல்யாணம் பண்ணிண்டா இந்த பெண்ணை தான் பண்ணிப்பேன் அப்படின்னு பண்ணிக்கிறான். இத போய் அந்த பெண்ணிடத்துல தெரிவிக்கிறான். பெண்ணே, நீ ரொம்ப அழகா இருக்க, அது என்னமோ தெரியல, கண்டவுடன் காதல்னு உன்னை பார்த்த உடனே புடிச்சு போயிடுச்சு எனக்கு. உன்னை நான் இப்பவே கந்தர்வர்கள் சாட்சியா காந்தர்வ விவாகம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறான்.
அந்த பெண்ணும் சரி, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்களும் பார்த்தாலே கவர்ற மாதிரி அழகா இருக்கீங்க, ஒரு நல்ல ஆண்மகனா தெரியுறீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கும் சம்மதம் தான்னு அவளும் சம்மதம் தெரிவிக்கிறா. ரெண்டு பேரும் மனசு ஒருமித்து போய் கந்தர்வர்களை சாட்சியா வச்சுண்டு இயற்கை சாட்சியா கந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறா. இங்க ஒரு விஷயம் நாம் யோசிக்க வேண்டியது, மாதவியாக ஹாரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்ற நாமாவளியிலே மாதவன் சொல்லக்கூடிய அந்த பிராமணன் அந்த சண்டால ஸ்திரீயான குந்தலையின் இடத்துல என்ன சொன்னான், பெண்ணே உன்னை பிடித்திருக்கிறது, நாம ரெண்டு பேரும் கந்தர்வ விவாகம் பண்ணிக்கலாம்னு சொன்னான். அதுவே தப்பு. எப்படின்னா, சாஸ்திரம் விவாகத்தை கல்யாணத்தை 8 விதமா சொல்றது. அந்த 8 விதமான கல்யாணம் இருக்கிறதே அது எல்லாருக்கும் பொது இல்லை. பிராமணன் அப்படின்னா அவன் இந்த கல்யாணம் மட்டும்தான் பண்ணிக்கலாம். சத்திரியன் அப்படின்னா அவனுக்கு நிறைய கல்யாணங்கள் உண்டு. வைசியன்னா அவனுக்கு சில கல்யாணம் உண்டுன்னு வர்ணத்திற்கேற்ப கல்யாணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி பார்த்தா பிராமணன் வைதிக விவாகம்னு சொல்லிட்டு இப்ப நாம எல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ஆத்துல பெரியவா பார்த்து சம்பந்தம் பண்ணி வாத்தியார வைத்து அக்னி சாட்சியா பண்ணிக்கக்கூடிய கல்யாணம், அல்லது கன்னியகா தானம் அப்படின்னுட்டு நல்ல வேதம் படித்த தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு பிராமணனுக்கு ஒரு ஏழை தகப்பன் என்னுடைய பெண்ணனை கல்யாணம் பண்ணிக்க வேணும், அவளுக்கு நகையெல்லாம் போட்டு முறைப்படி எல்லாருக்கும் சாதம் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய சக்தி இல்லை என்னிடத்துல, நீங்க பெரிய மனசை பண்ணி இவ்வளவு தானமா கொடுக்குற வாங்கிக்கணும்னு கன்னிகா தானமா கொடுத்தா வாங்கிக்கிறதுன்றதெல்லாம் உண்டு. அவ்வளவுதான் இவனுக்கு. கந்தர்வ விவாகம்லாம் யாருக்கு அப்படின்னா சத்திரியாளுக்கு தான் கந்தர்வ விவாகம் தகும். ஏன்னா அவ வேட்டையாட போறச்சு யாரானும் பார்த்தான்னா இவாளுக்கு அவளை பிடிச்சு போய் அவளுக்கு இவாளை பிடிச்சு போயிடுத்துன்னா அவளை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சத்திரியாளுக்கு உண்டு. அது வைசியாளுக்கோ பிராமணாளுக்கோ எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி வைசியனுக்கு சொல்லப்பட்ட விவாகம் சத்திரியனுக்கும் கிடையாது, பிராமணனுக்கும் கிடையாது. இந்த வைசியம் வட்டி கூட்டு சம்பாதிக்கக்கூடியவன், வியாபாரம் பண்ணக்கூடியவன், அவன் யாருக்கான வட்டி கொடுக்கறான், அந்த பணம் திரும்பி வரல, ரொம்ப நாளா அசலும் வரல வட்டியும் வரல அப்படின்னா அந்த கடனை வாங்கினவா அவளாவே முழு மனசோட அந்த கடனை அடைக்க முடியல, அதனால எங்க ஆத்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம், அவளை நீங்க நல்லபடியா வச்சுட்டு காப்பாற்றணும், வாழணும், அவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும், உங்களுக்கு எங்களால சீர்வரிசை டௌரி எல்லாம் கொடுக்க முடியாது, அதனால கடனை தள்ளுபடி பண்ணிட்டு நல்ல விதமா எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு அவளிடத்துல போய் பிரார்த்தித்து அவளும் நல்லவாளா இருந்து சரின்னு ஒத்துண்டானா அந்த பொண்ணை அடிமை மாதிரி எல்லாம் வேலை வாங்காம கொடுமை எல்லாம் படுத்தாம நல்ல விதமா ஒரு கௌரவமான கணவன் மனைவியா வாழக்கூடிய விவாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது வைசியனுக்கு மட்டும் உண்டு, மற்ற வர்ணங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி சாஸ்திரப்படி பார்த்தா பிராமணனுக்கு கந்தர்வ விவாகம் லவ் மேரேஜ் இதெல்லாம் கிடையாது. இவன் அந்த மாதிரி அவள் என்ன போய் சொன்னதே தப்பு. எல்லாம் தெரிந்தவனா இருந்தாலும் கூட அவனுடைய வேட்கை அவனுடைய மோகம் அவன் அந்த மாதிரி மாத்திடுத்து. அதனாலதான் புத்தி எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும், கோபம் காமங்கள்லாம் இடம் பிடிக்க கூடாதுன்னு சொல்றது. அதுக்கெல்லாம் என்ன வழின்னா நிறைய பகவத் பிரசாதத்தை சாப்பிடணும், ஆச்சாரிய பாகவத பிரசாதத்தை சாப்பிடணும், தீர்த்தம் பிரசாதம்னு ஏதாவது உள்ள போயிட்டே இருக்கணும், போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இவன் கேட்டது சரி, ஏன்னா இவன் சத்திரியன், அவளும் பாதாள தேசத்துல இருக்கக்கூடிய தனஞ்சயன்னு சொல்லக்கூடிய சர்ப்ப ராஜாவினுடைய பெண். 2 சத்திரியா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறா, ஆசைப்படுறா, கல்யாணம் பண்ணிக்கிறா. இது சாஸ்திரப்படி சம்மதிக்கப்பட்ட விஷயம்தான். இப்ப இவ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு இந்த பையன் அவாத்து கழிச்சும் போயோ இல்ல இந்த பொண்ணு அவாத்து கழிச்சும் போயோ நாங்க இந்த மாதிரி கந்தர்வ விவாகம் பண்ணிட்டோம், எங்களுக்கு முறைப்படி நீங்க கல்யாணம் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி வைக்கணும்னு பிரார்த்தித்தா ஊரை கூட்டி திரும்ப ஒரு முறை வைதிகமா அவளுக்கு பந்தல் எல்லாம் போட்டு அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணி மாங்கல்ய தாரணம் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்றதும் உண்டு சாஸ்திரத்துல. நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரி தனஞ்சயனும் இந்த பொண்ணும் 2 பேரும் ஒருத்தர் காதல் வயப்பட்டு கந்தர்வ விவாகம் பண்ணிக்கிறா. பண்ணிட்டு அங்கேயே சேர்ந்து இருக்கிறா. அதனுடைய பலனா இந்த பெண் கர்ப்பவதி ஆறா. ஆனா விட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாடணும்னு இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுத்து, ராஜ்யத்தை அப்படி வெறுமை போட்டு வந்திருக்கேன், நான் போய் ராஜகாரியமா போயிட்டு எங்க ஆத்துல உன்னை பத்தி பேசி உன்னையும் அழிச்சுட்டு போய் நல்லபடியா வச்சுட்டு வாழறேன், நான் போயிட்டு வரேன்னு அந்த பெண்ணுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு அவன் ராஜ்யத்துக்கு வந்துடுறான், சோழ தேசத்துக்கு வந்துடுறான். அந்த நாக கன்னிகையும் சுவாமி அதே மாதிரி நானும் எங்க அப்பா என்ன ரொம்ப நாள் காணுமேன்னு தேடிட்டு இருப்பார், அதனால நான் அவரிடத்துல போய் நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அவருடைய சம்மதத்தை வாங்கி நானும் நம்ம 2 பேரையும் ஆத்துல ஏத்துக்கணும்னு பிரார்த்திக்கிறேன், அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து வாழலான்னுட்டு அவளும் ஆமடியானுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு பாதாள லோகத்துக்கு போய் தன்னுடைய தகப்பனாரான தனஞ்சயன் இடத்துல சர்ப்பராஜன் இடத்துல சொல்றா. சொன்னா அந்த நாகராஜனான சோழ தேசத்து அந்த நாகராஜனான தனஞ்சயன் சொல்றான், சோழ தேசத்து அரசன் தகுதியானவன் தான், ஒரு ராஜ குடும்பமா ராஜாவினுடைய பொண்ணா நீ ஒரு தகுதியான நமக்கு சமமான அந்தஸ்து உள்ள ஒருத்தனை தான் தேர்ந்தெடுத்திருக்க, நாமளும் சக்திரியா வாழும் சக்திரியா ஒரே குலம்தான்,
அவளும் நல்ல அந்தஸ்துல இருக்கா, நாமளும் நல்ல அந்தஸ்துல இருக்கோம். நீ சொல்றதெல்லாம் பார்த்தா உன்னாட்டமே பையன் நல்ல குணவான்னு தெரியுது. அதனாலதான் ஆத்துல போய் சொல்லிட்டு உன்னை வந்து அழிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு வார்த்தை கொடுத்துட்டு போயிருக்கான். அதனால சந்தோஷம், நான் அவனை ஏத்துக்கிறேன்னுட்டு இவன் அனுகிரகம் பண்ணினா. அவளும் உனக்கு மனசார பிடித்து நாம சத்திரியான்றபடினால சத்திரிய விவாகத்துல கந்தர்வ விவாகம் ஒண்ணுன்றதுனால நீ அதுபடி பண்ணிண்ட. நீ பண்ணின்றது சரிதான், தப்பு ஒண்ணும் இல்லை, நல்ல பொண்ணா தெரியறா. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையும் கொடுத்துட்ட, அவ கர்ப்பமாவும் இருக்கா. அதனால அந்த பொண்ணை அழிச்சுட்டு வா, ஏத்துக்கிறோன்னு சொல்லி அந்த ஆத்துலயும் இவனை ஒத்துட்டான். இந்த பெண் கர்ப்பவதியா இருந்தபடினால அவளுக்கு 10வது மாசத்திலே ஒரு குமாரன், ஒரு புத்திரன் பிறந்தான். அந்த பையன் அப்படியே வளர்ந்துட்டு வரான். 5-6 வயசு ஆயிடுச்சு அந்த பையனுக்கு. இவன் ராஜ்ய பாரத்துல இருந்துட்டு இவனால வரவே முடியல. இந்த பொண்ணை பார்க்கணும், இவள் அழிச்சுட்டு வந்து வச்சுக்கணும்னு தினம் நினைக்கிறான். அதனால முடியல இவனால. இப்படியே அந்த குழந்தை பிறந்து 5-6 வருஷம் ஆயிடுத்து, 7 வருஷம் ஆயிடுத்து அந்த பெண்ணை இவன் பார்த்து. ஆனா இந்த குழந்தைக்கு புத்தி தெரிய ஆரம்பித்து அப்பா யாருன்னு கேட்டது, நடந்த விஷயத்துல எல்லாம் சொல்றா. சொன்னா விட்டு நான் போய் அப்பாவை பார்த்துட்டு வரேன் தேடிட்டு புறப்படுது இந்த 6 வயசு குழந்தை. அம்மாவும் அப்பா இப்படி இருப்பார், அவருடைய பெயர் இது, இங்க இருப்பார், அவர் சோழ தேசத்து ராஜா, அவர்கிட்ட போய் நீ வந்து மரியாதை இல்லாமலாம் நடந்துக்க கூடாது, ஒரு ராஜாவினிடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும்னு புத்தி எல்லாம் சொல்லி அனுப்பி வைக்கிறான். இந்த குழந்தை நேரா போய் ராஜாவினுடைய அரசவையில போய் ராஜாவை சந்தித்து, நான் உங்களுக்கு பிறந்த குழந்தை, எங்க அம்மா இந்த நாக கன்னிகை, நீங்க வந்து பாக்குறேன்னு சொன்னாங்க, இத்தனை நாள் வரல அப்படின்னு உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன உங்க பிள்ளையா ஏத்துக்கணும்னு பிரார்த்திக்கிறது இந்த குழந்தை. இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான், ஆனா இவன் தான் நம்ம குழந்தைன்னு எப்படி நம்புறது? அந்த பெண் கூட வந்திருந்தாலும் பரவாயில்ல, அவளும் வரலையேன்னுட்டு இவன் தயங்குறான். யார் குழந்தையோ நம்ம குழந்தைன்னு ஏத்துக்க போறோம்னுட்டு தயங்குறது இந்த ராஜா. அப்போ ஆகாசவாணி அசரீரி சொல்றது, ஹே ராஜா, இவன் உன்னுடைய பையன்தான், இவனுக்கு சக்கரவர்த்தின்னு பெயர். ஒரு சக்கரவர்த்தியான உன்னுடைய பையனா பிறந்தபடினாலே அவனுக்கு சக்கரவர்த்தின்னு பெயர் வச்சிருக்கா அவன் அம்மா. இவன் பிற்காலத்திலே இந்த பூலோகம் முழுவதையும் ஆளப் போகிறான். பேர்ல மட்டும் சக்கரவர்த்தி இல்ல, நிஜமாவே சக்கரவர்த்தி தான் இவன். சக்கரவர்த்தின்னா என்ன? எவனுடைய தேசத்திலே சூரியன் அஸ்தமிப்பதே இல்லையோ அவன் சக்கரவர்த்தி. அப்படின்னா என்ன? சூரியன் அஸ்தமிக்காம கூட இருப்பானா? அப்படி இல்ல, பல நாடுகளை ஒன்னா சேர்த்து ஆளக்கூடியவன், பெரிய பிரதேசத்துக்கு ராஜா. இப்ப இந்தியால சூரியன் இருக்கான் அப்படின்னா இன்னொரு நாட்டுல சூரியன் இல்லைன்னு சொல்றோம், இங்க சூரியன் இருந்தா அங்க ராத்திரின்னு சொல்றோமோ இல்லையோ. அப்படி எப்படியான இவன் தேசத்துல எங்கேயோ ஒரு இடத்துல சூரியன் இருந்துட்டே இருப்பான். அதனால த்ரூ அவுட் இவனுடைய ரூல் கீழே இருக்கிற அத்தனை பிரதேசத்திலையும் சூரியன் மறையறதே இல்லைன்றதுனால இவன் சக்கரவர்த்தின்னு பெயர். நிஜமாவே சக்கரவர்த்தியா பூலோகம் முழுக்க ஆள போறான். அது மட்டும் இல்லாமல் இவன் பரம விஷ்ணு பக்தனா விளங்கி திருவேங்கடமலைக்கு அதிபதியான ஸ்ரீனிவாசனை பூஜை பண்ணி நேர சேவிக்க போறான். அந்த ஸ்ரீனிவாசனும் இவனுடைய பக்தியை மெச்சி இவனுடைய பக்திக்கு இறங்கி தன்னுடைய அர்ச்சா சமாதியை களைந்து, அதாவது விக்கிரகமா இருக்கக்கூடியவன் பேசாம இருக்கணும், வாயை திறந்து பேசக்கூடாதுன்ற அந்த தர்மத்தை எல்லாம் கூட மீறி இவனோட இறங்கி வந்து பேச போறான். அப்பேற்பட்ட பரம பக்தனாக விளங்க போகிறான். இவனை இன்னைக்கு புள்ளையா ஏத்துக்காம நீ வந்து திரஸ்காரம் பண்ணிட்டியானா நஷ்டம் அவனுக்கு இல்ல, உனக்குதான். இப்படி உலகமே போற்றக்கூடிய உத்தமமான பிள்ளையை பிள்ளையாக அடைவது நீ பண்ண பாக்கியம். அதனால அவனை உன்னுடைய பிள்ளையா ஏத்துக்கோ, அவன் உன்னுடைய பிள்ளைதான்னு ஆகாசவாணி சொல்றது. ராஜாவும் அப்படியே அந்த குழந்தைக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி தன்னுடைய குழந்தையா ஏற்றுக்கொண்டான். அப்பாவும் பிள்ளையும் போய் மாமனாரை பார்த்து இத்தனை நாள் ராஜ்ய பாரத்துல வர முடியாம போயிடுத்து, வேணும்னு பண்ணலன்னு மன்னிப்பெல்லாம் கேட்டு அந்த பொண்ணையும் சமாதானப்படுத்தி நல்ல முறையிலே அரண்மனைக்கு அனுப்பி வைங்கன்னு பிரார்த்தித்து அந்த நாக கன்னிகையும் கூட அழிச்சுண்டு வந்து அம்மா புள்ள அப்பா 3 பேரும் நல்ல தர்ம ரீதியிலே வாழ்ந்துட்டு வரா. அப்படி நல்லபடியா இவ குடும்பமா வாழ்ந்துட்டு வர சமயத்துல இந்த சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடிய இளைஞனாக இளவரசனாக பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடிய வயசு வந்துடுத்து. அப்போ வேத மந்திரங்கள் சொல்லப்பட்டு புரோகிதர்களை எல்லாம் அழைத்து பண்ண வேண்டிய ஹோமங்களை எல்லாம் பண்ணி சாஸ்திர ரீதியிலே அவனை இளவரசனாக முடிசூட்டினான். யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தான். பண்ணி வச்சுட்டு இவனுக்கும் உடல்ல இளமை பலம் எல்லாம் நிறைய இருக்கிறபடினால உடனே பையனாண்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சிடுவானோ. முடிந்த வரைக்கும் தான் ராஜ்யம் பண்ணிட்டு முடியலன்ற போது பையனிடத்திலே ராஜ்யத்தை கொடுக்கலாம். ஆனா பையனும் நல்ல மகா சக்கரவர்த்தியா வரப்போறான்னு அசரீரி சொன்னதுனால அவனும் சும்மா இருக்க கூடாது, அவனுக்கு இப்பவே ராஜ்ய காரியங்கள்ல எல்லாம் பரிசயம் இருக்க வேணும்னுட்டு எந்த இடத்துல இவன் நாக கன்னிகையை சந்தித்தானோ, அவளை கந்தர்வ முறையில விவாகம் பண்ணி கொண்டு அவளோடு கொஞ்ச காலம் வாழ்ந்தானோ, அதனுடைய ஞாபகமா அந்த இடத்துல ஒரு பட்டணத்தை, ஒரு டவுனை நிர்மாணம் பண்ணி அத ஒரு தேசமா மாத்தி அதை ஆளும்படியா தன்னுடைய குமாரனான சக்கரவர்த்திக்கு ராஜாவா பட்டம் சூட்டினான்.
தன் தாயும் தகப்பனும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து தான் பிறந்த இடத்தை ஒரு பட்டணமாக ஒரு அரண்மனையாக வைத்துக் கொண்டு அந்த தேசத்தை சக்கரவர்த்தி நல்ல விதத்திலே ராஜ்யம் பண்ணிட்டு வந்தான். அப்படி இந்த சக்கரவர்த்தி ராஜ்யம் பண்ணிட்டு வர சமயத்துல ஒரு நாள் இவனுக்காக பால் எடுத்துட்டு வரக்கூடிய இடையர்கள் எல்லாம் அப்படி கோஷ்டியா வர. இடையர்கள் இடைச்சேரின்னு சொல்லக்கூடிய இடத்திலே தாங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலே நிறைய மாடுகளை எல்லாம் கட்டி வச்சு பாலை கறந்து தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் பண்ணி பொழப்பு நடத்துறவா. அந்த மாதிரி அவ கறந்த பாலை தலையில சுமந்துண்டு ராஜாவினுடைய அரண்மனைக்கு வந்து கொடுப்பா. அந்த மாதிரி வர சமயத்துல ஒரு முறை இடையர்கள் எல்லாம் கோஷ்டியா வந்து இந்த சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய இந்த ராஜாவினிடத்துல, ஹே பிரபு, நாங்கெல்லாம் திருவேங்கடமலைக்கு அருகிலே வசிக்கக்கூடிய இடையர்கள், மாடுகளை ஓட்டிண்டு பால் கறந்து பிழைக்கக்கூடியவா. நாங்க அரண்மனைக்கு தினம் பால் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். அரண்மனைக்காக உங்களுக்காக பால் குடங்களை ஏந்திண்டு வரும்போது வர வழியில இந்த மலை பிரதேசத்துல ஒரு பெரிய புத்து இருக்கு சுவாமி. அந்த புத்தை கடந்துதான் நாங்க வர வேண்டியிருக்கிறோம். அங்க வர வழியில அந்த புத்து இருக்கு. புத்தை கடந்துதான் எங்களால வர முடியறது. அதை எங்களால அவாய்ட் பண்ண முடியல. வேற வழி இல்லை வர்றதுக்கு. இங்க நாங்க என்னதான் ஜாக்கிரதையா எடுத்துட்டு வந்தாலும் நாங்க தலையில வச்சுட்டு இருக்கிற பால் பானையெல்லாம் ரெண்டா பொழந்து நாங்க எடுத்துட்டு வர மொத்த பாலும் அந்த புத்துலயே போயிடுறது சுவாமி. யாரோ புத்துல இருந்து எழுந்து வந்து அந்த பாலை வாங்கி சாப்பிடுறாப்புல, அந்த பாலை வாங்கி புத்து மேல கொட்டிக்கிறாப்புல, எத்தனை கேர்ஃபுல்லா நாங்க நன்னா கெட்டியா புடிச்சுண்டு 4 பேர் 5 பேர் ஒரு பானையை சேர்த்து காபந்து பண்ணிட்டு வந்தாலும் கூட அந்த பானை ரெண்டா உடைஞ்சு பால் மொத்தம் அந்த புத்துல போயிடுறது. இது என்ன அதிசயம்னு தெரியல. அதனால எங்களால கொஞ்ச நாள் பாலே சப்ளை பண்ண முடியல. எங்களுடைய கடமையை நாங்க ஒழுங்கா பண்ணலன்னு எங்களை தண்டிச்சிடக்கூடாது, அதனால இதை சொல்றோம் அப்படின்னு வந்து அவ சொன்னான். அது மட்டும் இல்லாமல் ஏன் இந்த புத்தாண்டை இப்படி ஒரு மாய மந்திரமாட்ட ஒரு காரியம் நடக்கிறதுன்னு நீங்க கவனிக்கணும்னு அதையும் சொன்னான். அரசன் நினைச்சுட்டான், இது நிச்சயமா ஏதோ தெய்வீக காரியமா தான் இருக்கணும், ஏதோ ஒரு தெய்வ சம்பந்தம் இருக்கிறது இதுல, அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கலாம், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டான். ராத்திரி பெருமாளுடைய பக்தன் விஷ்ணு பக்தனானபடினாலே பகவானை ஸ்ரீனிவாசன மனசுல தியானம் பண்ணிட்டு கண்ணை மூடிட்டு படுத்துக்கிறான். அன்னைக்கு ராத்திரி ஆச்சரியமான ஒரு ஸ்வப்னம் வருது இவனுக்கு. அதுல மேகவர்ணத்திலே முகில் வண்ணனான ஒரு திவ்யமான புருஷன், பெருமாளா இல்ல, சாதாரணமா பெருமாள் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி ஒரு கலர், அந்த மாதிரி ஒரு தேஜஸ், அந்த மாதிரி ஒரு அழகோடு கூட ஒரு அழகான தெய்வாம்சம் பொருந்திய ஒரு மனிதன், ஒரு திவ்ய புருஷன் இவன் சொப்னத்துல தோன்றி, நான் திருவேங்கடமலையிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனாலே அனுப்பப்பட்டவன். அந்த மலையினுடைய பெருமையை, அந்த ஸ்ரீனிவாசனுடைய பெருமையை உனக்கு சொல்லணும்னு பெருமாள் என்ன அனுப்பியிருக்கார். இது பகவானுடைய கட்டளை. அதனால நான் உனக்கு அந்த திருவேங்கடமலையினுடைய பெருமையை, அந்த மலையில இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களினுடைய பெருமையை, அந்த மலையிலும் புண்ணிய தீர்த்தங்களிலும் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானுடைய மகிமையை எல்லாம் விசேஷமா சொல்றேன் கேட்டுக்கோன்னுட்டு சொப்னத்துல எல்லா விஷயத்தையும் நீட்டி முழக்கி புராண ஸ்லோகங்களோடு கூட உபதேசம் பண்றான். அப்படி திருமலைய தீர்த்தங்களை திருவேங்கடமுடையான வர்ணிச்சுட்டு, இந்நேரம் நீ ஸ்ரத்தையா கேட்டிருந்தியானா இப்பவே கையோட என்னோட கிளம்பி வந்து திருவேங்கடமலைக்கு வந்து சேவிக்கணும், மலையில தீர்த்தமாடணும், பெருமாளை சேவிக்கணும்ன்ற ஆசை வந்திருக்கும். அதனால என்னோட நீ இப்பவே கிளம்பி வந்தியானா நீ ஆச்சரியமான திருமலையையும் புண்ணிய தீர்த்தங்களையும் அந்த விமானத்தையும் விமானத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெருமாளையும் சேவிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இவன் திடுக்கிட்டு போய் சொப்னத்துல இருந்து கண் விழித்து பார்த்தா நிஜமாவே சொப்னத்துல வந்த திவ்ய புருஷன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். சுவாமி, நான் இப்பவே வரேன், இதுக்கு மேல எனக்கு ஒரு பாக்கியம் இல்லை, நான் பரம விஷ்ணு பக்தன், பெருமாளே கட்டளை போட்டு என்னிடத்துல போய் தன்னை பத்தி சொல்லி அனுப்பியிருக்காருன்னா நான் எப்பேற்பட்ட பாக்கியவான், இதுக்கு மேல எனக்கு அது இதுன்னு ஒரு காரியமும் இல்ல, பெருமாளை சேவிச்சால் ஒழிய நான் வந்து தங்க மாட்டேன், வாங்க போலாம் அப்படின்னு விழுந்து சேவித்து பிரார்த்திக்கிறான். அந்த திவ்ய புருஷன் இந்த சக்கரவர்த்திய திருமலை கழிச்சுட்டு போறான். ஆச்சரியமான திருமலை சொப்னத்தை எப்படியெல்லாம் வர்ணித்தாரோ அந்த அழகெல்லாம் கண்ணால பார்த்துண்டு அனுபவிச்சுட்டு போறான். மலை மேல ஒரு பக்தி வருது, மலையை அனுபவிச்சுட்டு போறான். புண்ணிய தீர்த்தங்களை எல்லாம் பார்த்து எல்லா தீர்த்தங்கள்லயும் தீர்த்தமாடிண்டே புனிதமா நடக்கிறான். நடந்து போனா மலையில சுவாமி புஷ்கரணியை சேவிக்கிறான், அங்கேயும் தீர்த்தமாடுறான். அந்த சுவாமி புஷ்கரணியினுடைய கரையிலே கோட்டி சூரிய பிரகாசமாக விளங்கக்கூடிய ஆனந்த நிலைய விமானத்தையும் சேவிக்கிறான். அந்த விமானத்துக்கு அருகே போய் விமானத்தை சேவிச்சுட்டு உள்ள போய் பெருமாளை சேவிக்கணும்ன்ற சமயத்துல இவன் கூட வந்துன்ற திவ்ய புருஷன் அந்தர்தானம் ஆயிடுறான், மறைஞ்சுடுறான், கண்ணுக்கு தெரியல.
என்ன இது ஆச்சரியம், இத்தனை தூரம் கூட பேசி இதெல்லாம் அழிச்சுட்டு வந்து சேவை பண்ணி வச்ச திவ்ய புருஷனை காணலையே அப்படின்னுட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கிற போது சொப்னம் கலைஞ்சு எழுந்துக்கிறான். இதெல்லாம் சொப்னத்துல நடந்திருக்கு. சொப்னத்துல வந்து உபதேசம் பண்றான், சொப்னத்திலேயே இவன் கண் வீழ்ச்சிக்கிறான், பக்கத்துல நிஜமா இந்த புருஷன் நிக்கிறான், அவனோட போறான், மலை வரைக்கும் போய் எடுத்து எல்லாம் பண்ணி எடுத்து ஆனந்த நிலை விமானத்தை சேவிச்சுட்டு உள்ள நுழையலான்ற போது அந்த புருஷன் மறைஞ்சு விடுறான். அப்ப கனவு கலைஞ்சிடுறது. இதெல்லாம் கனவு, இது வரைக்கும் சொப்னம். இந்த கனவை மறுநாள் தன்னுடைய அமைச்சர்களிடத்திலே இந்த ராஜா சொல்லி இது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா, சுவாமி என்னமோ நேத்து அந்த கோபாலர்கள்னு சொல்லக்கூடிய இடையர்கள்லாம் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறா, திருவேங்கட மலையில நாங்க வரைச்ச ஒரு புத்துல பால் வந்து இந்த மாதிரி தானே வந்து அங்க கொட்டுடுறது, எங்களால அதை நிறுத்த முடியல, எதுவும் பண்ண முடியலன்னுட்டு அன்னைக்கு ராத்திரி நீங்க இதை தியானம் பண்ணிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு படுத்துண்டா விட்டு இந்த சொப்னம் வந்திருக்கு. அதனால அந்த மலையில இருக்கக்கூடிய தெய்வத்துக்கும் அந்த புத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கணும், அநேகமா அந்த பெருமாள் அந்த புத்துல வசிக்கிறார்னு எங்களுக்கு தோன்றது. பால் கொண்டாந்து கொடுக்கறவா எடுத்துட்டு வர பால் எல்லாம் அந்த புத்திலேயே போயிடுறதுன்றதுனால பெருமாளுக்கு பால் அபிஷேகத்துல ரொம்ப ஆசைன்னு தெரியறது. ஆகையினால அந்த பாலை கொண்டு அபிஷேகம் பண்ணி கரைத்து அந்த புத்தை நாம நீக்கினோமானா அது உள்ளே இருந்து பெருமாள் வருவார்னு எங்களுக்கு தோன்றது. இதை ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கணும்னு அந்த அமைச்சர்கள்லாம் தெரிவிக்கிறான். அந்த சமயத்துல அந்த திருவேங்கட மலையில வசிக்கக்கூடிய ஒரு வேடன் அவன் வந்து ராஜாவை சேவிக்கிறான். இந்த சக்கரவர்த்திய, ராஜா நான் திருவேங்கட மலையில பிரியங்குன்னு சொல்லக்கூடிய தென தானியத்தை பயிர் பண்ணிட்டு என் மனைவி என்னுடைய ஒரே மகன் இவாளோட வசிச்சுட்டு வரேன். எனக்குன்னு கொஞ்சம் நிலம் உண்டு மலையில. அந்த நிலம் முழுக்க பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த தென தானியத்தை தான் நான் பயிர் பண்ணிருக்கேன். தினமும் புதுசா அந்த தினையை நான் என்ன பண்ணுவேன், பறித்து உரல்ல போட்டு உலக்கையால இடித்து சலித்து நல்ல ஃபைன் பவுடரா மாத்துவேன். காட்டுல போய் ஃப்ரெஷ்ஷா கொம்பு தேனை பறித்துண்டு வந்து அந்த தேனையும் தெனமாவையும் கலந்து பெருமாளுக்கு போய் நைவேத்தியம் பண்ணுவேன். சுவாமி புஷ்கரணி கரைக்கு போய் என்னுடைய தெய்வமே வந்து இந்த தேனையும் தெனமாவையும் சாப்பிடுன்னு பிரார்த்திப்பேன். பெருமாள் வந்து என் கையால வாங்கி சாப்பிட்டு போவேன் அப்படின்னு ஒரு பாகவத்தனா காலம் கழித்து பெருமாள் சாப்பிட்டு வச்ச மிச்சத்தை சாப்பிட்டு நாங்க 3 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க வேற எதையும் கூட சாப்பிடுறது இல்லை. இப்படி ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல கொஞ்ச நாளா என்னமோ சமீப காலமா ஒரு வெள்ளையான பன்றி, ஒரு ஸ்வேத வராகம், ஒரு வெண் பன்றி, பண்ணின்னா சாதாரண பண்ணியா இல்ல, அத்தனை அழகா இருக்கு, பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. ஸ்வேத கோல வராகம், அது அழகிய வெண்பன்றி. தினம் வர்றது, என் தினத்துல இருக்கிற தினையெல்லாம் மேஞ்சுடுறது போயிடுறது, வரது மேயறது போறது. சரி, வாயில்லாத ஜீவனா இருக்கே, எதுவும் பண்ண வேணாம், நானும் பேசாம இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நான் தினைய பறிச்சு இடிச்சு மாவு பண்ணி வச்சுட்டேன், தெனமாவை தயார் பண்ணி வச்சுட்டேன். தேன் எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காக காட்டுக்கு போறேன். போற சமயத்துல என் பையனை தெனதானியத்துக்கு காவல் வச்சுட்டும் அந்த தெனமாவுக்கு காவல் வச்சுட்டும் நான் போய் தேன் எடுத்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் பாத்துக்கோ, தேன் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனேன். வந்து பார்த்தா அந்த தினையெல்லாம் என் பையன் சாப்பிட்டான். எனக்கு கோபம் வந்துடுத்து. பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்காக வச்சிருந்த தெனமாவை இந்த பையன் சாப்பிட்டானே, எச்சலா போடுத்தே, பெருமாளுக்கு இப்ப ஆகாரம் இல்லாம போயிடுத்தே, இதுக்கு மேல நாம தினைய பறித்து தேனை கலந்து எல்லாம் பண்ணணும்னா நாழி ஆயிடுமே, பெருமாள் சாப்பிடுறதுக்கு சமயம் ஆடுறதேன்னு பதறி போய் பெருமாள் கைங்கரியத்துக்கு தடையூறு பண்ண உன்னை வந்து நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னுட்டு என்னுடைய வாழை உருவி என் பையன் கழுத்தை சீவலான்னு போனேன். அப்படி கோவமா அவனை நான் கொலை பண்ணணும், அவன் கழுத்தை துண்டா நறுக்கணும்னு போன போது ஆகாசத்துல இருந்து ஒரு அசரீரி கேட்டது, ஏ வேடனே, உன் பையனை கொல்லாதே, அவன் பெருமாளுக்கு அம்சம் பண்ணாம சாப்பிடல, அம்சம் பண்ணிவிட்டுதான் சாப்பிடுறான். உன்னுடைய தூய பக்தி உன் ஆம்படியாளுக்கும் உண்டு, உன் பையனுக்கும் உண்டு. உன்னுடைய பக்திக்கு பலனா உன் குழந்தைக்கு பெருமாள் சேவை கொடுத்திருக்கார். நீ வரத்துக்கு நாழி ஆயிடுத்துன்றதுனால பெருமாள் பசி பொறுக்காம சாப்பிடுற வேலை வந்துடுத்தோ, இன்னும் கூட வராம இந்த வேடை எங்க போனான்னுட்டு சுவாமி புஷ்கரணி கரையில நீ எப்ப கூப்பிடுவே வந்து சாப்பிடலான்னு காத்துட்டு இருந்தார். பார்த்தா நீ காணோம். நீ பாவம் தேன் கிடைக்காதனால தேனை தேடிட்டு போயிட்ட. அவர் எங்க இருக்கு நாம சாப்பிடக்கூடிய தேனை அப்படின்னு தன்னுடைய திவ்ய திருஷ்டியில பார்த்தா உன் பையன் காவலா வச்சுன்னு உட்கார்ந்துருந்தான். அதனால வந்து உன் பையன்கிட்ட பேசிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டு போயிட்டார் பெருமாள். அவர் சாப்பிட்ட மிச்சத்தை, அவருடைய பிரசாதத்தை தான் உன் பையன் சாப்பிட்டு இருக்கான். அதனால பெருமாளுக்கு ஆராதனம் ஆயிடுத்து, பெருமாள் அம்சேஞ்சு ஆயிடுத்து. அந்த குழந்தை பெருமாளுக்கு அம்சம் பண்றதுக்காக வச்சிருந்த தினைய சாப்பிடல, பகவத் பிரசாதத்தை தான் சாப்பிட்டுது. அதனால ஒரு தோஷமும் இல்லை, அந்த குழந்தையெல்லாம் நீ கொல்லாதராப்பா
வாழை உரையில வை அப்படின்னு ஒரு ஆகாசத்துல அசரீரி கேட்டது எனக்கு. இதெல்லாம் என்னமோ என் மனசை உறுத்தின்னு இருக்கிறது சுவாமி, இதெல்லாம் என்னன்னு என்னால புரிந்து கொள்ள முடியல. இருந்தா கூட உங்க ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிரதேசமா இருக்கிறபடினால உங்கள்ட்ட சொல்லணும்னு வந்தேன், சொல்லிட்டேன். என் மனசுல பாரம் தீர்ந்து போயிடுத்து. அப்புறம் நாளைக்கு ஏதான ஒண்ணு விபரீதமா ஆகி இதனால் வரைக்கும் சொல்லலையேன்னு நீங்க என்ன கேட்டக்கூடாதோ இல்லையோ. நீங்க அடிக்கடிக்கு வேட்டையாடுறதுக்காக அந்த பக்கம் வந்து நான் பார்த்திருக்கேன், உங்களாட்ட தெரிவிக்கணும்னு நினைச்சேன், நீங்க ரொம்ப நாளா வரல, அதனால இங்க வந்து சொன்னேன் அப்படின்னா. சரின்னுட்டு இவனுக்கு நேத்து கண்ட கனவு, அந்த இடையர்கள் வந்து சொன்னது, இப்ப இவன் வந்து சொல்றது எல்லாத்தையுமா சேர்த்து இவன் யோசிச்சு பாக்குறான். அந்த இடையர்களுடைய வார்த்தை, இந்த வேடனுடைய வார்த்தை, இவனுக்கு வந்த சொப்னம், இதெல்லாம் நினைச்சுட்டு பெருமாள் நிஜமாவே இந்த திவ்ய புருஷன் சொன்னது போல திருவேங்கடமலைக்கு நாம வரணும்னுட்டு நமக்கு வந்து கட்டளை பிறப்பிக்கிறான். பெருமாளுடைய நியமனம் இது. அதனால அது எந்த இடம்னு நமக்கு காட்டணும்னா அந்த திவ்ய புருஷனை போய் தேட முடியுமா? இந்த வேடனை அந்த திவ்ய புருஷனா நினைச்சுட்டு அவனோட போலான்னுட்டு என்ன உடனே அந்த இடத்துக்கு அழிச்சும் போ அப்படின்னுட்டு திருவேங்கடமலைக்கு அழிச்சும் போக சொல்லி, எந்த வெள்ளை பண்ணிய நீ எங்க பாத்தியோ அதை காட்டு, நானும் பார்க்கணும் அப்படின்னா மேல சொல்றான் அவன். அந்த வெள்ளை பண்ணி வரும், என்னுடைய தனதானியங்களை எல்லாம் மேய்ஞ்சிடும், சாப்பிட்டுடும். நான் அதை துரத்திண்டே எங்க போறதுன்னு போய் பிடிக்கலான்னு பார்த்தேன்னா ஒரு புத்துல போய் மறைஞ்சிடும்னா அப்படின்னா. ஓஹோ, அங்கேயும் ஒரு புத்துக்குள்ள பால் போறதுன்னு அந்த இடையர்கள் சொல்றா. சொப்னத்திலே வந்த புருஷனும் கூட ஒரு இடத்துக்கு அழிச்சுட்டு போனான். இவனும் வந்து பண்ணியானது வெள்ளை பன்றியானது புத்துல மறையிறதுன்னு சொல்றா. அப்ப ஏதோ அந்த வெள்ளை பண்ணி போய் புத்துல மறையிறதுன்னா அது பெருமாள் இருக்கக்கூடிய கோவிலா இருக்கணும், அந்த வெள்ளை பண்ணி பெருமாளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு கெஸ்ட்ல போறான். இவனும் போய் என்ன பாக்குறா, இந்த வேடனுடைய நிலத்துல மறைஞ்சின்னு இருந்து பாக்குறா. நிஜமாவே இந்த வெள்ளை பண்ணி வருது, வந்து தினையெல்லாம் மேயிறது, மேய்ஞ்சிட்டு அதை பார்க்கணும்னு பின்னாடியே துரத்திட்டு போனா ஒரு புத்துல போய் இறங்கி விடுறது. இறங்கி நான் விட்டு இந்த வெள்ளை பண்ணியை நான் பார்க்கணுமே, யாருன்னு தெரிஞ்சுக்கணுமேன்னு அந்த ராஜா சொன்ன போது வேடன் சொல்றான், கையில இருக்கிற கத்தியால இந்த புத்தை வெட்டுங்க, அந்த மண்ணெல்லாம் சரிஞ்சா விட்டு பண்ணி உள்ளதான இருக்கும், வந்துடும், வந்தா விட்டு அதை பார்க்கலாம் நீங்க அப்படின்னா. அப்போ ராஜா வந்து வாழை உருவி அந்த புத்தை வெட்டுறதுக்கு வர போது ஆகாசவாணி சொல்றது, அசரீரி சொல்றது, அது பெருமாள் இருக்கக்கூடிய புத்து, தெரியாம நீங்க புத்த வெட்டுறச்ச கத்திக்கிட்டு பெருமாள் பேர்ல பட்டு ரத்தக்காயம் ஏற்பட்டுடுத்துன்னா பெருமாள் கிட்ட அபச்சாரம் பண்ண மாதிரி ஆயிடும். ஆகையினால அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. பெருமாளுக்கு வந்து பால்னா ரொம்ப இஷ்டம், ஆகையினால பாலால அந்த புத்த கரைக்கணும்னு முயற்சி பண்ணுங்கன்னு அசரீரி சொல்றது. இப்போதான் இவனுக்கு உரைச்சது. அந்த இடையர்கள் கொண்டாந்த பாலெல்லாம் இந்த புத்துல இருக்கிற பெருமாள் தான் வாங்கி சாட்டான்னு தெரியறது. அந்த பாலால திருமஞ்சனம் பண்றது ரொம்ப பிரீத்தின்றதுனால பெருமாள் வந்து அந்த பாலை கொண்டு திருமஞ்சனம் பண்ணிண்டான்னு தெரியறது. இப்ப பெருமாள் சேவை சாதிக்கணும்னாலும் அந்த பாலை கொண்டு கரைத்தாதான் பெருமாள் திருவுள்ளம் மகிழ்ந்து இறங்கி அனுகிரகம் பண்ணி வெளியில வருவான்னு தெரியாதுன்னு புரிஞ்சுட்டான். சரி, பாலாலே அந்த புத்த கரைக்கணும் அப்படின்னு மனசுல வச்சுட்டான். அப்ப திரும்ப அசரீரி கேட்டு, பெருமாளுக்கு பால்னா பிடிக்கும், அதுவும் காராம்பசுவனுடைய பால்னா ரொம்ப இஷ்டம் பெருமாளுக்கு. அந்த காராம்பசுவனுடைய பாலை வந்து குடங்குடமா நீ வந்து நிறுத்தாம திருமஞ்சனம் போல பண்ணணும். குறிப்பா அந்த தாரை வந்து நிக்கவே கூடாது. அப்படி தொடர்ந்து அந்த பால் தாரை வந்துட்டே இருக்கிற போது பெருமாள் புத்து கரைஞ்சு பெருமாள் வெளிப்படுவார் அப்படின்னு சொல்றது. இந்த காராம்பசு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவன் சக்கரவர்த்தியா இருக்கிறபடினால நிறைய ஆள் அனுப்பி எங்க இருந்தாலும் காராம்பசுவை விடாதீங்கோ, புடிச்சுட்டு பாலை கறந்துட்டு வாங்கோ, எத்தனை குடமானாலும் பரவாயில்ல, ஆயிரக்கணக்கில் குடத்துல பால் வேணும்னுட்டு சொல்லிட்டுதான் கிடைச்சுடுறது, எடுத்துன்னு வந்துடுறான். இப்படி ஆயிரக்கணக்கான குடங்கள்ல பசும்பாலை ரொப்பி வேதம் ஓதுகிற அந்தணர்களை எல்லாம் கூட்டு அவளை உபனிஷத்தெல்லாம் சேவிக்கும்படியா பண்ணி இந்த வேடனோடு கூட அந்த புத்து சமீபத்துல போய் அந்த புத்துல இருந்து வந்து தனதானியத்தெல்லாம் சாப்பிட்டு போற அந்த ஸ்வேத வராகம் யாருன்னு தெரியணும், என் கண்ணுக்கு தெரியணும், சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு அந்த புத்த அப்படியே இடைவிடாத பால் தாரையாலே, காராம்பசுவனுடைய பால் தாரையாலே திருமஞ்சனம் பண்றா. அப்படி பண்ணிட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் கொஞ்சமா புத்து கரைந்து உள்ள இருக்கக்கூடிய ஆச்சரியமான ஸ்வேத வராகம், அந்த அழகிய வெண்பன்றி இவன் கனவிலே வந்த அந்த திவ்ய புருஷன் காட்டிய விமானத்தின் கீழே இவன் கண்ணுக்கு தெரிகிறது. அந்த விமானம் தெரியறது, அழகான வெள்ளை பண்ணி தெரியறது. இவன் பார்த்துட்டு இருக்கிறச்சையே ஆச்சரியமா அந்த வெண்பன்றி அந்த புத்துல மறைஞ்சு போயிடுச்சு. மேய்ஞ்சுட்டே போச்சு, அந்த புத்துல மறைஞ்செடுத்து பாலை கொண்டு திருமஞ்சனம் பண்ணா, திரும்ப தெரியறது. அந்த பன்றியை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதனால அழகிய பன்றி உருவத்திலே அழகிய ஸ்வேத வராகமாக, ஸ்வேத கோல வராகமாக பெருமாள் சேவை கொடுத்தான். ஆசைப்பட்டதுபடி 2 பேருக்கு சேவை ஆயிடுத்து. இப்போ வேடனுக்கும் சக்கரவர்த்திக்கும் திரும்ப பெருமாள் மறைஞ்சு விடுறார். இப்போ என்னடா இது வந்தது மறைஞ்சுடுத்தேன்னு யோசிச்சுட்டு இருக்கிறச்ச
அந்த பன்றியும் மறைஞ்சிடுத்து, கண்ணுக்கு தெரிந்த அந்த விமானமும் மறைஞ்சு போயிடுத்து. இந்த ஆச்சரியத்தை நம்ப முடியாம இந்த சக்கரவர்த்தி அந்த வேடன் இடத்துல கேட்கிறான், ஏ வேடா, என்ன இது? இப்பதான் பார்த்தோம், கண்ணுக்கு தெரிஞ்சது, அழகா இருக்குன்னு பார்த்தோம், விமானம் எல்லாம் தெரிஞ்சது. இந்த விமானம் தான் என் கனவுல வந்த விமானம். அதுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் இந்த வெள்ளை பன்றி தான். எனக்கு ஒரு சந்தேகம், அதெல்லாம் அதுகிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறச்சே மறைஞ்சு போயிடுத்து அப்படின்னா, அப்ப வேடன் சொல்றான், ஏ ராஜா, இது சாதாரண பண்ணி கிடையாது. உலகத்தை, இந்த பூமியை ஒரு காலத்துல பாதாள லோகத்திலேருந்து கொண்டு வந்து காப்பாத்தி அதனுடைய ஸ்தானத்திலே வைத்த ஆதி வராகமூர்த்தி, ஸ்வேத வராகமூர்த்தியான விஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன் தான் இந்த பன்றி. ஸ்வேத வராக கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே ராட்சசனிடத்திலே இருந்து பூமியை மீட்டுண்டு வந்து அதனுடைய இடத்துல வைத்து காப்பாற்றின பெருமாள் தான் பூவராகன் தான், ஆதிவராகன் தான் இந்த வெங்கடமலையில இருக்கக்கூடிய வெங்கட வராகன். அவன் இந்த புத்துல வசிக்கிறதுனால அதுல இருந்து வெளியில வரான், பசிக்கு சாப்பிடுறான், சாப்பிட்டு திரும்ப அந்த புத்துலையே போய் மறைஞ்சுடுறான். இந்த பெருமாள் தான் இந்த ஸ்வேத வராக கல்பம் முடிகிற வரைக்கும் இந்த பூலோகத்திலே இந்த திருவேங்கடமலை மீது இருந்து கொண்டு எல்லோரையும் நான் காப்பாத்துவேன்னுட்டு பூமாதேவி கண்ணுக்கு வாக்கு கொடுத்தான். அதன்படி கருடனுக்கு இவன் கட்டளை போட்டுதான் கருடன் கிரீடா பர்வதம்னு சொல்லக்கூடிய மலைய வைகுண்டத்திலேருந்து கொண்டாந்து இங்க மலையா வச்சிருக்கான். வைகுண்டத்துல இருக்கிற விரஜா நதியை கொண்டு இங்க சுவாமி புஷ்கரணி முதலான தீர்த்தங்களா வைத்திருக்கிறான். வைகுண்டத்துல இருக்கக்கூடிய தோட்டங்கள் எல்லாம் இங்க வனங்களா இருக்கிறது. பெருமாள் பிராட்டியோடு கூட இங்க வசிக்கிறான்னுட்டு இத்தனை ரகசியத்தையும் அந்த வேடன் சக்கரவர்த்திக்கு சொல்றான். ஆகையினால அந்த ஆதிவராகன் தான் இந்த வெள்ள வராகம், ஸ்வேதவராகம். ஸ்வேதவராக கல்பத்திலே ஸ்வேதவராகமாக அவதாரம் பண்ணின பெருமாள் தான் நிஜமான வெண்பன்றியா சேவை கொடுத்தான். நீ பார்த்த விமானமும் அவனுடையதுதான். அதனால இந்த திருமஞ்சனத்தை நிறுத்தாம இன்னும் தொடருங்க, ஏதாவது அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்ல நடுவுல நின்ற திருமஞ்சனத்தை திரும்ப பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி திருமஞ்சனம் பண்ணிண்டே வரபோது 1000 கோடி சூரியன்களுக்கு சமானமான ஒரு பிரகாசத்தோட ஒளியோட அப்படி தகதகதகான்னு மின்னிண்டு கண்ணை பறிக்கிற ஒரு அழகோட மின்னலை போல ஒரு விமானம் தோன்றது. அந்த விமானம் எதுன்னா, நேற்று ராத்திரி அவனுடைய சொப்னத்திலே அவன் கண்ணுக்கு தெரிந்த அந்த திவ்ய புருஷன் கையை பிடிச்சு அழிச்சுட்டு போய் சேவை சாதித்து விமானத்துக்குள்ள நுழையிற சமயத்துல மறைஞ்சு போயிட்டான் பாருங்க அந்த விமானம். அது எதுன்னா, இப்ப எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய சாட்சாத் ஆனந்த நிலைய விமானம். சொப்னத்துல அந்த விமானத்துக்குள்ள போக முடியல, அவனால சொப்னம் கலைஞ்சுடுத்து. இப்போ அந்த விமானத்தை வணங்கி சேவித்து மகிழ்ந்து விமானத்துக்குள்ள போனா அங்கே பெருமாள் ஆச்சரியமா சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு ஒரு திருக்கரத்தாலே தன்னுடைய திருவடியை காட்டிக்கொண்டு இன்னொரு திருக்கரத்தை தன்னுடைய இடையிலே வைத்துக் கொண்டு, இப்போது திருவேங்கடமுடையான் எப்படி நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறானோ மலையில பெருமாள் ஸ்ரீனிவாசன், அந்த மாதிரி 1000 கோடி சூரியனுக்கு சமானமான ஒரு ஒளியோட தேஜஸோட கருணாமூர்த்தியான அந்த அலர்மேல் மங்கை மார்பனை ஸ்ரீனிவாசனை சேவிக்கிறான். இந்த பெருமாள் தானா நேற்று கனவுல நான் சேவிக்க தவறின பெருமாள், அவர் தானா என்ன அந்த திவ்ய புருஷனை அனுப்பி தன்னுடைய மகிமைகளை எல்லாம் சொல்லி இந்த மலைக்கு வர வைத்த பெருமாள் அப்படின்னுட்டு பக்தியிலே அப்படி பரவசனாகி விழுந்து விழுந்து பலமுறை சேவிக்கிறான் பெருமாள். அவனுக்கு தெரிந்த பாஷையிலே அவனுக்கு தெரிந்த பெருமாளுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி ஆச்சரியமா ஸ்தோத்திரம் எல்லாம் பண்றான் பெருமாள். இப்படி இவன் அந்த கபிலை பசுன்னு சொல்லக்கூடிய காராம் பசுவினுடைய பாலாலே கரைக்கப்பட்ட புற்றிலிருந்து ஆவிர்பவித்த விக்கிரகம் தான் இப்போது நாம சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசனுடைய விக்கிரகம். இந்த விக்கிரகம் கருங்கல்லாலே பண்ணப்பட்ட விக்கிரகம் அல்ல. அதற்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, கருங்கல் மேல பச்சை கற்பூரம் தெளிச்சா வெடிப்பு விட்டுரும். தினம் பெருமாளுக்கு கிலோ கணக்குல பச்சை கற்பூரத்தை கொண்டு திருமண் காப்பு சாத்துறோம், முகவாய் கட்டையில பச்சை கற்பூரத்தை அமுக்குறோம். இத்தனை நடந்தாலும் பெருமாள் திருமேனிக்கு ஒண்ணும் ஆகிறது இல்லை. பெருமாள் சிலா ரூபமா இல்லாமல் சுதை ரூபமா இருந்தா ஜலம் படக்கூடாது. பெருமாளுக்கு ஆச்சரியமா வாரத்துக்கு ஒரு முறை விசேஷமா திருமஞ்சனம் நடக்கிறது, அப்பவும் பெருமாள் கரையில. ஆகையினாலே பெருமாள் சுதா ரூபமும் இல்லை. வைகான சாகமத்திலே விசேஷமா பெருமாள் சால கிராமத்தை போல உசந்த ஸ்வயம் சாநித்தியம் உள்ள ஸ்வயம்பு மூர்த்தி. சாலகிராமம் எப்படி வறட்சியே பெருமாளோட வரதோ அந்த மாதிரி பெருமாளோடையே ஆவிர்பவித்த ஸ்வயம்பு திருமேனி, வைகுண்டத்திலேருந்து வர திருமேனின்னு சொல்லிருக்கு. அப்படி வைகுண்டத்திலேருந்து வந்த பெருமாள் விக்கிரகமா சிலையாக மாறி இந்த புற்றுநுள்ள தங்கிடுறான். அந்த பெருமாளை இவா இந்த காராம்பசுவனுடைய பாலை கொண்டு கரைத்து விக்கிரகத்தை வெளிப்படுத்துறா அப்படின்னு சரித்திரம். இப்படி ஆச்சரியமா ஸ்வயம்புவா தோன்றின சால கிராம மயமான அந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்கிறது. அதற்கு இன்னைக்கும் கூட நிறைய பாலால திருமஞ்சனம் நடக்கிறது. வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்தை
நிஜமான திருமஞ்சனம் நாம சேவிக்க முடியாது, நேர போனாதான் சேவிக்க முடியும். டிவியில வந்து இந்த மாடல் டெம்பிள்னு காட்டுறாளோ இல்லையோ, அதுல பார்த்திருந்தீங்களான்னா தெரியும். பெருமாளுக்கு பிரதானமா அது திருமஞ்சனமா இல்ல பால் அபிஷேகமானு சொல்றக்கூடிய அளவுக்கு அண்டாண்டாவா பால் சேர்ப்பா பெருமாளுக்கு. ஏன்னா பால் திருமஞ்சனத்துல பெருமாளுக்கு அத்தனை ஆசை. அந்த பாலை கொண்டு புற்ற கரைத்துதான் வராக பெருமாளும் வெளியில வந்தார் அப்படின்னுட்டு அவருடைய நாமாவளியிலே வராக பெருமாளாக அவதரித்த திருவேங்கடமுடையான் அப்படின்னுட்டு அந்த நாமாவளியிலே பார்த்தோம். ஜானு தக்ன சமுத்பூத போத்ரினே ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னுட்டு வராக ரூபமா புத்தில இருந்து முழங்கால் வரைக்கும் சேவை சாதித்த ஸ்ரீனிவாசன் அப்படின்னுட்டு பார்த்தோம். ஆகையினாலே அந்த வராக பெருமாளுக்கும் பால் திருமஞ்சனம் ரொம்ப இஷ்டம். இந்த திருவேங்கடமுடையானோ 2 முறை இவனுக்கு தாரையா பால் திருமஞ்சனம் ஆகிதான் வெளில வந்திருக்கான். முதல் முறை வெண்பன்றியா சேவை சாதித்தான், 2வது முறை விமானத்தோட அர்ச்சாவதாரமா இப்போது இருக்கிறது போல சேவை சாதித்தான். ஆகையினாலே பாலை சேர்த்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றா. வராக பெருமாளுக்கும் வெள்ளிக்கிழமை திருவேங்கடமுடையான் திருமஞ்சனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே திருமஞ்சனம் ஆரம்பிச்சிடும். இவருக்கு 5 மணிக்குன்னா அவருக்கு 3:30 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அவருக்கும் நிறைய பால் சேர்த்து திருமஞ்சனம் பண்றது உண்டு. வியாழக்கிழமை அன்னைக்கு ராத்திரி மலையில இருக்கிற வாய்ப்பு கிடைச்சு வராக பெருமாளை சேவிக்கிற வாய்ப்பு கிடைத்தா ராத்திரி 8:30, 8:45, 9 மணிக்கு சன்னதி சாத்துவா. அந்த சமயத்துக்குள்ள பால் பாக்கெட்டை வாங்கி அர்ச்சகரண்டு கொடுத்தோமானா அவ அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மறுநாள் கார்த்தால பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு பயன்படுத்திக்கிறா. வியாழக்கிழமை அன்னைக்கு மலையில இருக்கிறவா இந்த பாக்கியத்தை அனுபவிக்கலாம். திருவேங்கடமுடையானுக்கெல்லாம் நாம் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. ஏன்னா திருவேங்கடமுடையானுக்கு வந்து அவளே எடுத்துன்னு வந்துடுறா எல்லாம். அதனால பால் வாங்கி தரணும்னா திருச்சானூர்ல தாயார் திருமஞ்சனம் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 3 மணிக்கு வாங்கி கொடுத்தா தாயாருக்கு பயன்படுத்திப்பா. மலையில வியாழக்கிழமை ராத்திரி வாங்கி கொடுத்தா வராக பெருமாள் திருமஞ்சனத்துக்காகும். அது நமக்கு ஒரு சின்ன கைங்கரியம். அது அப்படி ஆச்சரியமா திருவேங்கடமுடையானுடைய திருமேனி வெளிப்பட்டு இப்ப பெருமாள் ஆச்சரியமா அர்ச்சாவதாரமா விக்கிரகமா இருக்கக்கூடிய பெருமாள் சேவித்தான் அனுகிரகம் பண்ணலாம், வரம் கொடுக்கலாம், அவ்வளவுதான், வாயை திறந்து பேசக்கூடாது. ஆனா சில பேரிடத்துல ஆழ்வார்கள் திருக்கச்சிலம்பிகள் போன்றவர்களிடத்திலே அவ பரம பக்திக்கு மகிழ்ந்து பெருமாள் விக்கிரகம் அப்படின்ற அர்ச்சா சமாதியும் மீறி வாயை திறந்து பேசுறானோ இல்லையோ, அந்த மாதிரி இந்த சோழபுத்திரனான சக்கரவர்த்தியினிடத்திலே வாய் திறந்து பெருமாள் பேசுறான். ஏ ராஜபுத்திரனே, ஏ சக்கரவர்த்தி, உன்னுடைய பக்திக்கு நான் ரொம்ப மெச்சினேன், ரொம்ப சந்தோஷம். அதனாலதான் நான் உன்னுடைய சொப்னத்திலே வந்து திவ்ய புருஷனா வந்தது யாருன்னா நான் தான், வேற யாரும் இல்லை. மலைய தீர்த்தத்தை என்னை பத்தி எல்லாம் சொல்லி புரிய வைத்து மலை வரைக்கும் விமானம் வரைக்கும் அழிச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கு மேல மறைஞ்சுடுறேன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய பக்தினாலே எவ்வளவு சேவிச்சுட்ட, என்ன சேவிக்கணும்னா இது போராது, இன்னும் பிரயத்தனம் பண்ணணும்னு அர்த்தம். அதனால நீ மலைக்கு நேர வந்து இந்த பாலாலய திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி என்ன வர வைக்கணும்ன்றதுக்காக தான் நான் மறைஞ்சுட்டேன். அந்த திவ்ய புருஷன் நான் தான். ரொம்ப சந்தோஷம், உன்னால நான் வெளியே வந்துட்டேன். இனிமேல் நான் மறையவே மாட்டேன், புத்துக்குள்ள போக மாட்டேன். காலாகாலத்துக்கும் எல்லோருக்கும் சேவை சாதித்துக் கொண்டு அர்ச்சாவதாரமா இருக்க போறேன். அதனால உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு அப்படின்னு பெருமாள் சொல்ல, பெருமாளே, யோகிகளுக்கும் பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் கூட கிடைக்காத ஒரு ஆச்சரியமான திவ்ய சேவை எனக்கு இப்ப கிடைச்சிருக்கிறது. இந்த ஆச்சரியமான அழகோட தங்களுடைய தெய்வாம்சமான இந்த திருமேனியை காட்டிக்கொண்டு நீங்க அர்ச்சா விக்கிரகமா எனக்கு மட்டும் அல்லாமல் எல்லோருக்கும் சேவை சாதிக்கும்படியா உங்களை யாரெல்லாம் இந்த மலைக்கு வந்து இந்த புண்ணிய தீர்த்தங்கள்ல தீர்த்தமாடி சேவிக்கிறாளோ அவளுக்கு எல்லா பாவங்களையும் போக்கி எல்லா வரங்களையும் கொடுக்கிற விதத்திலே நீங்கள் அர்ச்சாவதாரமா காலாகாலத்துக்கும் எழுந்தருளி இருந்து எல்லோரையும் அனுகிரகம் பண்ண வேணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள், இதுதான் நான் கேட்கக்கூடிய வரம்னு பிரார்த்திக்கிறான். ஏற்கனவே பார்த்தோம், இதையேதான் சுக பிரம்மம் பிரார்த்தித்தார், பெருமாள் சரின்னு வரம் கொடுத்தான் அவருக்கு. இதையேதான் அகஸ்தியர் பிரார்த்தித்தார், அவருக்கும் சரின்னு வரம் கொடுத்தான். இப்போ இந்த சோழ தேசத்து ராஜாவான சக்கரவர்த்தியும் பிரார்த்திக்கிறான், இவனுக்கும் சரின்னு வரம் கொடுத்திருக்கான். இப்படி 3 பேருக்கும் வரம் கொடுத்த அந்த வரத்தை நிறைவேற்றுவதற்காக பெருமாள் இன்னைக்கும் நமக்கெல்லாம் சேவை சாதிக்கும்படியா கண்ணுக்கு தெரியும்படியா எழுந்தருளி இருக்கிறான் அப்படின்றது விஷயம். இவ்வளோ பக்தி இருந்து சொப்னத்துல கண்ட விஷயம் தானே, ஏதோ மனபிராந்தியா கற்பனையா இருக்கணும், அதே நினைச்சுட்டு படுத்துன்றதுனால அந்த மாதிரி தெரியாதுன்னு எல்லாம் தட்டி கழிக்காம ஸ்வப்னம் சத்தியம்னு அதை நம்பி வந்து என்ன முயற்சி பண்ணி கரைத்து என்னுடைய விக்கிரகத்தை வெளியில கொண்டாந்த, நீ என்னோட சேவித்தது மட்டும் இல்லாமல் உன்னாலே எல்லாரும் என்ன சேவிக்கும்படியா பிரார்த்தனையும் பண்ண, உத்தமமான உன்னுடைய உயர்ந்த பக்தியை நான் நினைச்சு உன்னை என்னுடைய நண்பனா நான் நினைக்கிறேன். நான் நல்ல ஒரு ஃப்ரெண்டா, எனக்கு மித்திரனா, ஆத்ம சகாவா உன்னை நான் பாவிக்கிறேன். அதனால பக்தர்களுக்கு வசப்பட்டு அவ என்னை எந்த விதத்துல பக்தி பண்றாளோ அப்படியே மாறி அவளோட நெருங்கி பழகக்கூடியவன் நான். நவவித பக்தியிலே ஸ்ரீமத் பாகவதத்திலே சக்கியம் என்பதாக பகவானுக்கு சமானமா அவனுடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடியதான நட்பு என்கிற பாவமும் ஒன்று.
அதன்படி நீ என்னுடைய பிரியமான நண்பன், என் மனதுக்கு பிடித்த நண்பன், என் உயிர் தோழன். உயிர் தோழர்கள்னா தினம் சந்திக்கணுமோ இல்லையோ, தினம் பேசிக்கணுமோ இல்லையோ. அதனால தினம் நீ என்ன ஒரு வேலை இல்ல 3 வேலையும் சேவிச்சுண்டு வா. நீ என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, நானும் நீயும் கலந்து பேசணும், நிறைய இருக்கு நம்ம பேச வேண்டியது அப்படின்னுட்டு தன்னுடைய பிரிய மித்திரன், மனதிற்கு விரும்பிய நெருக்கமான நண்பன் அப்படின்னுட்டு அவனை அங்கீகரித்தான் பெருமாள். அதுல இருந்து அந்த ராஜபுத்திரனும் கூட என்ன காரியம் இருந்தாலும் 3 வேலையிலையும் பெருமாளை போய் சேவித்து பெருமாளோட பேசிட்டு வந்தான். பெருமாளும் விக்கிரகமா இருக்கிறோன்றதெல்லாம் மறந்து நிஜமா இருக்கிறது போலவே நிறைய நல்ல உபதேசங்களை எல்லாம் பண்ணிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு வந்தார். ராஜ்யத்துல ஏதாவது டிஃபிகல்டிஸ் வந்ததுன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு போய் பெருமாளை கேட்பான். பெருமாள் அதுக்கு தகுந்த வழியை சொல்லுவார். அப்படி இவளுடைய பந்தமானது ரொம்ப நாள் நீடிச்சுட்டு வந்தது. இந்த அரசகுமாரன் இப்படி வந்துட்டு இருக்கும் போது பெருமாளுக்கு உற்சவங்கள்லாம் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆசைன்னு தெரிஞ்சுண்டு பிரம்மா, ருத்ரன், இந்திரன் முதலான தேவர்களை எல்லாம் வர வைத்து உத்தமமான பிராமணர்களை எல்லாம் கொண்டு ஸ்ரீனிவாசனுக்கு துவஜாரோகணமா கொடி ஏத்தி நிறைய வாகன உற்சவங்கள், திருத்தேர், அவபிருத ஸ்நானம்னு சொல்லக்கூடிய தீர்த்தவாரி, சக்கரஸ்நானம் இதெல்லாம் நடக்கிற மாதிரி பிரம்மோற்சவங்களை எல்லாம் ஆச்சரியமா நடத்தி வச்சான். அப்படி அவன் ரொம்ப பக்தியோடு கூட வருஷா வருஷம் 9 நாள் பெருமாளுக்கு ஆச்சரியமா பெருமாள் அவதாரம் பண்ண திதி அன்னைக்கு, நட்சத்திரத்தன்னைக்கு தீர்த்தவாரி வருவது போல பிரம்மோற்சவத்தை நடத்திட்டு வந்தான். அதே மாதிரி ரொம்ப ஆச்சரியமா தர்ம நெறி தவறாமல் ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்ணிட்டு வந்தான். இதுதான் இந்த சோழராஜபுத்திரன், சோழபுத்திரன் சொல்லக்கூடிய இந்த சக்கரவர்த்தியினுடைய சுருக்கமான வரலாறு. இந்த கதையிலேயே இந்த 5 நாமாவும் அடங்கிடுச்சு. எப்படி அடங்குறது? முதல் நாமாவான 85வது நாமா என்ன சொல்றது? பிரியங்கு பிரியபக்ஷாய, தினையை விரும்பி சாப்பிட்டவன். பெருமாள் தினம் வெள்ள பண்ணியா அழகிய பன்றியாக வந்து தினைய சாப்பிட்டு போனான்னு பார்த்தோமா, அதுல பிரியங்கு பிரியபக்ஷாயன்னு புரிஞ்சுடுறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் இந்த வேடம் தேன் எடுத்துட்டு வரத்துக்கு தாமதமாயிடுறதுன்னுட்டு பெருமாள் அதை பொறுக்க முடியாம நேரம் வந்து அந்த குழந்தைய இடத்துல கூட கேட்டு வாங்கி சாப்பிட்டு போனான்னு பார்த்தோம். அப்ப அந்த பிரியங்குன்னு சொல்லக்கூடிய திணையில பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஆசை தெரிவிக்கப்படுறது. அதனால பிரியங்கு பிரியபக்ஷாய, திணையை விரும்பி சாப்பிட்ட ஸ்ரீ வெங்கடேசன் வந்துடுத்து. ஸ்வேத கோல வராய அப்படின்னா அழகிய வெண்பன்றி உருவத்திலே வந்த ஸ்வேத கோல வராகன் அப்படின்னுட்டு பெருமாள் தினம் வெள்ள பண்ணியா வந்துதான் அந்த திணையை சாப்பிட்டு போய் புத்துல மறைஞ்சாருன்றதும் வந்துடுத்து. நீலதேனு பயோதாராசேக தேகோத்பவாய, நீலதேனுன்னு சொல்லக்கூடிய கபிலை ஜாதி காராம்பசுவினுடைய பாலை திருமஞ்சனமா பண்ணி அதிலே கரைந்த புற்றிலிருந்து வெளிப்பட்ட திருமேனியை உடைய ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்றது வந்துடுத்து. சோழபுத்திர பிரியாயன்னு 89வது நாமாவளி. இந்த சோழபுத்திரன்னு சொல்லக்கூடியவன் சோழ தேசத்து அரசனுடைய குமாரனான இந்த சக்கரவர்த்தி ராஜா. அவனுக்கு ரொம்ப பிடித்தவன், இல்ல அவனை பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். பெருமாள்னா யாருக்குன்னா பிடிக்காது? பக்தா எல்லாருக்கும் தான் பிடிக்கும். சோழபுத்திரனுக்கு மட்டும் பெருமாள் இடத்துல பிரீத்தி இல்லாம போயிடுமா? அதுக்குன்னு ஒரு நாமாவளியா? அப்படி பார்த்தா நம்ம எல்லார் பேரையும் சொல்லி எல்லோருக்கும் பிடித்த ராகவ பிரியாய, கேசவ பிரியாய, நாராயண பிரியாய, ஸ்ரீத பிரியாயன்னு எல்லாரையும் தான் சேர்த்துக்கலாம். ஜெகத் பிரியாயன்னு தான் போட்டுக்கணும். இந்த உலகத்துக்கே பெருமாளை பிடிக்கும். பெருமாளை பிடிக்காதவா யாரு? இங்க அது விஷயம் இல்ல. பெருமாளை எல்லாருக்கும் பிடிக்கிறது. ஆனா பெருமாளுக்கு யாரை பிடிக்கிறதுன்னா இந்த சோழபுத்திர பிரியனா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீ என்னுடைய ஃப்ரெண்டா இருக்கணும், தினம் உன்னோட நான் பேசணும், வந்துட்டு போகணும், 3 வேளை வந்து பாருன்னு பெருமாள் சொல்றான்னா இவனிடத்துல பெருமாளுக்கு எத்தனை பிரீத்தி இருக்கணும். அதனால சோழபுத்திரனுக்கு மட்டும் அவரிடத்துல பிரீத்தி இல்லை, சோழபுத்திரனிடத்திலே பெருமாளுக்கும் பிரீத்தின்றது முக்கியம் இங்க. அதனால சோழபுத்திரனுக்கு பிரியன்றத வந்துடுத்து. இதுல அவனை வச்சுதான் கதையை ஓடுறது. இதுல ஒண்ணு மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோட யோசிக்கும்படியான ஒரு விஷயம். 88வது நாமாவளி சங்கர பிரியமித்ராய, ருத்ரனுக்கு மிகவும் பிடித்த நண்பன். ருத்ரனுக்கு மிகவும் நெருங்கிய பிடித்த நண்பனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான்னு வருது. ஆனா இதுவரைக்கும் வந்த அந்த சரித்திரத்திலே ருத்ரனை பத்தின பிரஸ்தாபம் வரவே இல்லை. ஒரு இடத்துலதான் வந்தது. எங்க வந்ததுன்னா இந்த சோழபுத்திரன் இந்த ராஜா பிரம்மருத்ரர்களை எல்லாம் கூட்டு, இந்திரனை எல்லாம் கூட்டு, பிராமணர்களை கொண்டு பிரம்மோற்சவம் பண்ணி வைத்தான் பார்த்தோமோ இல்லையோ. அந்த கோஷ்டியில ருத்ரன்னு சொல்லக்கூடிய சங்கரனும் வந்தான். அவனும் வந்து பெருமாளுக்கு கூட இருந்து ஆச்சரியமா 9 நாள் பிரம்மோற்சவத்தை நடத்தி வைத்தான்னு வந்தது. அப்படி வந்த போது சங்கரனுக்கும் பெருமாளுக்கும் பிரீத்தி ஏற்பட்டு 2 பேரும் மித்ராலா, ஃப்ரெண்ட்ஸா மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிண்டா அப்படின்னு வச்சுட்டா இந்த சங்கர பிரிய மித்ராயன்னுட்டு சங்கரனுடைய பிரிய நண்பனான ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். ஆனா இந்த சோழபுத்திர பிரியாய அப்படின்னு வர இடத்துல நீ எனக்கு ரொம்ப பிடித்த நண்பன்னு பெருமாள் அவன் வாயால சொல்லி இருக்கான். அதுக்கு ஸ்லோகம் இருக்கு புராணத்துல.
அதனால அவன் பெருமாளுக்கு ரொம்ப பிரியமான மித்திரன், ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுன்னு ஒத்துக்கலாம். ருத்ரன் 10 பேரோட ஒருத்தனா வந்து உற்சவம் பண்ணி வச்சான், உற்சவத்தை அனுபவிச்சான்னு தானே இருக்கு. எப்படி அதுக்கு வந்து சமாதானம் அப்படின்னா, ஒருவேளை அந்த சங்கர பிரிய மித்ராயன்றதுக்கு பதில் சாபர பிரிய மித்ராய அப்படின்னு இருந்திருக்கலாமோ? அது அப்படி பாட பேதத்தினாலே பிற்காலத்திலே சாபர பிரிய மித்ராயன்றது சங்கர பிரிய மித்ராயன் மாறிடுத்தோ அப்படின்னு வியாக்கியானம் பண்ண பெரியவாளுடைய ஒரு அபிப்பிராயம். சாபரன் அப்படின்னா வேடன் அர்த்தம். சாபர பிரிய மித்ராயன்னா வேடனுக்கு உகந்த நண்பனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா. எந்த வேடனுக்கு ஸ்ரீனிவாசனை பிடிக்குமோ இல்ல எந்த ஸ்ரீனிவாசனுக்கு வேடனை பிடிக்குமோ அந்த ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இப்படி சாபர பிரிய மித்ராயன் வச்சுண்டா இதுக்குன்னு தனியா ஒரு புராண ஸ்லோகத்தை பிரமாணமாவோ ஒரு வரலாறை ஒரு சரித்திரத்தையோ நாம வந்து தேட வேண்டியதில்லை. சாபரன் அப்படின்னா வேடன், சபர ஜாதினா வேடுவ ஜாதி. அதிலே தோன்றிய இந்த வேடனுக்கு சாபரன்னு பெயரோ இல்லையோ, வேடன்னு பெயர். அவனுக்கு பிரிய மித்திரன். எப்படி பெருமாள் புத்துக்குள்ள விக்கிரகமா இருந்தாலும் கூட அந்த புத்து அதுல பெருமாள் விக்கிரகமா இருக்கிறதெல்லாம் தெரியாது இவனுக்கு. சுவாமி புஷ்கரணி கரைக்கு போய் என்னுடைய தெய்வமே வந்து சாப்பிடுன்னு சொன்னா பெருமாள் வந்து இவன் கையால் அந்த தேனையும் தனமாவையும் வாங்கி சாப்பிட்டு பிரசாதத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு இருந்தான். ஒரு நாள் வரத்துக்கு சமயம் ஆயிடுத்துன்னு பெருமாள் வந்து ஆசையா பார்த்து வராததுனால அவன் ஆத்த தேடிண்டு அவன் பிள்ளைகிட்ட வாங்கி கேட்டு சாப்பிட்டு போயிருக்கான் பெருமாள். அப்ப எத்தனை பிரீத்தி, எத்தனை உரிமை இருக்கணும் அவனிடத்துல. அதனால அவனும் இந்த சோழபுத்திரனை போல பெருமாளுக்கு பிரியமான மித்திரன் அப்படின்னு புரிஞ்சுட்டோமானா சாபர பிரிய மித்ராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹா அப்படின்னு அனுபவித்தா சரியா இருக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண சுவாமி நமக்கு தெரிவிச்சுட்டு, இருந்தாலும் கூட இது வந்து அந்த பிரகரணத்திற்கு அந்த இடத்துக்கு தகுந்தது போல இந்த சரித்திரத்தை வைத்து இப்படி இருக்கலாம்னு என்னுடைய அனுமானம் தானே தவிர அது தப்பு இதுதான் சரின்னு நான் சொல்லல. அப்படி இருந்தாலும் ருத்ரனும் அவனுடைய பக்தனானபடியினாலே பக்தர்கள் எப்படி அவனிடத்திலே பக்தி செலுத்துகிறார்களோ அப்படி அவளுக்கு அனுகிரகம் பண்றவன்றதுனால ஒருவேளை ருத்ரன் பெருமாளை தன்னுடைய சகாவா நினைத்து பழகி இருந்தானா அர்ஜுனனை போல சகாவா அனுகிரகம் பண்ணிருக்கலாம். அதனால கூட சங்கர பிரிய மித்ராயன் ஏற்பட்டிருக்கலாம். இதுவும் ஒரு விதமான அனுபவமா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒத்து போறதேன்னு சொன்னனே தவிர அது தப்பு இது சரின்னு நான் சொல்ல வரலேன்னு சுவாமி அதையும் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது, வியஜிஞ்சப்சராஜானம் பிரணத பிராஞ்சலிஸ்திதா. ராஜா கைய கூப்பிண்டு அஞ்சலியோடு கூட பெருமாள் சன்னதியில நிக்கிறான், அந்த புத்து பக்கத்துல நிக்கிறான். அப்ப சாபரன் இந்த வேடன் சொல்றான், சுவாமின் வசாமி சேஷாத்ரம் பிரியங்கு கிருஷிமாச்சரன் தேவஜீவாமி சததம் சபுத்ரஹா சபாந்தவஹ கஷ்டித் ஸ்வேதவராஹோ வை தத்ராகத்ய தினே தினே பிரியங்கும் பக்ஷத்யேவ நிஷேஷம் மிஷதாம் சனஹா அப்படின்னு அந்த சாபரன் சொல்லக்கூடிய வேடனுடைய வாக்கியம் இது. என்ன சொல்றான் சுவாமி, நான் சேஷாத்ரின்னு சொல்லக்கூடிய மலையிலே வசித்துக் கொண்டிருக்கிறவன், பிரியங்குன்னு சொல்லக்கூடிய தானியத்தை கிருஷி மாச்சரன் பயிர் வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவன். அப்படி நான் பயிர் பண்ணி தனைய வளர்த்துண்டு வர சமயத்துல என்னுடைய புத்திரன் என்னுடைய மனைவி இவாளோட வாழ்ந்துட்டு வரேன். இந்த மாதிரி சமயத்திலே அழகான ஒரு ஸ்வேத வராகம் வெள்ள பன்றி தினம் வந்து தத்திர ஆகத்திய அங்க வந்து தினே தினே தினமும் வந்து பிரியங்கும் பக்ஷத்யேவ அந்த திணைய வந்து சாப்பிடுறது, நிசேஷம் மிஷதாம்சனகா பின்னாடி போய் யாரு என்னன்னு பார்க்கலான்னு போனா மறைஞ்சு போயிடுறது அப்படின்னு சொன்னான். இப்ப இதுல இருந்து பிரியங்கு பிரியபக்ஷாய அப்படின்ற நாமாவளி எடுத்திருக்கார் சுவாமி. கஷ்டித் ஸ்வேத வராகோவை தத்திர ஆகத்திய தினே தினே, அழகான வெண்பன்றின்னு சொன்னதுனாலே ஸ்வேத வராகோன்னு சொன்னதுனாலே ஸ்வேத கோல வராய ஸ்ரீ வெங்கடேஷாய நமகான்னு ஒரு நாமாவளி அங்கே. பிரியங்கும் பக்ஷத்யேவன்னு சொன்னதுனாலே பிரியங்கு பிரியபக்ஷாயன்னு ஒரு நாமாவளி அங்கே. இந்த ரெண்டு நாமாவளியும் இந்த பிரம்மாண்ட புராண ஸ்லோகத்திலேருந்து அந்த வேடனுடைய வாக்கியத்திலேருந்து வந்து விடுத்தா, அடுத்தது அதே பிரம்மாண்ட புராணத்திலே இன்னொரு இடத்துல இன்னொரு ஸ்லோகம், ஸ்ருத்வா ச தச்சாவர வாக்கியமேஷ வல்மீகமே தன்ன விபேதே பீதஹ அதாவ்யசிஞ்சத்வமேவ பக்த்யா கோபாஹுதைர் ஸ்ரீரகடைரேணேகைஹ சதத்ர வாசாம் மனசாம பூமிம் ததர்ஷஹ அந்தாகாரம் சாஸ்வதம் ஸ்ரீனிவாசாம் சேவ்யம் தேவைர் வாசுதேவம் ததர்ஷஹ. இந்த இடத்துல நீலதேனு பயோதாரா சேக தேகோத்பவாய என்கிற நாமாவளியானது சொல்லப்படுறது. பெருமாள் அப்படி ஆச்சரியமா அந்த புத்துலே மறைந்து கொண்டிருந்தான். வல்மீகம் அப்படின்னா புத்து,
இந்த அழகிய ஸ்வேத வராகம் போய் மறைந்து கொள்ளக்கூடிய அந்த வல்மீகத்தை கபில ஜாதி பசுவினுடைய பாலை கொண்டு கரைத்த போது அதுல இருந்து பெருமாளுடைய விக்கிரகம் வெளிப்பட்டதுன்னு சொல்றது. அந்த பெருமாள் யாரு அப்படின்னா நம்முடைய அஞ்ஞானத்தை எல்லாம் நீக்கக்கூடியவனான வாசுதேவனான தேவர்களுக்கெல்லாம் கூட சுவாமியான ஸ்ரீனிவாசன் சொல்றது. அதனால நீல பயோதாராசேக தேகோத்பவாய கபிலஜாதி பசுவினுடைய பாலாலே கரைக்கப்பட்டு தன்னுடைய திருமேனியை காட்டிக் கொடுத்த ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்றது அங்கிருந்து எடுக்கப்பட்டது. இப்ப பகவானுடைய வாக்கியத்தை பார்க்கணும். அது இன்னொரு ஸ்லோகம். ஓம் இத்யுக்த்வாதா பரம் பிராஹ வாக்கியம் மத்பக்தஸ்த்வம் நாஸ்தி துல்யஸ்த்வயான்யஹ சந்துஷ்டோகம் மஸ்கதித்வம் மஸ்ஸகித்வம் பிரதாஸ்யே வேத்தத்வம் மாம் சஹ்ருதம் பக்தவஷ்யம் இத்யோஷிவான் மாதவோ ராஜபுத்திரம் பூயஹ பிராஹஸ்மை ஸ்மேர பக்திராரவிந்தஹ அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, வேதங்களினாலே கொண்டாடப்படக்கூடிய பிரணவத்தினுடைய பொருளாக இருக்கக்கூடிய நான் இந்த ஸ்ரீனிவாசன் என்னுடைய பக்தனான உன்னை எனக்கு துல்லியமாக எனக்கு சமானமானவனாக நினைக்கிறேன். அப்படின்னா யார் நமக்கு சமானமா நினைக்கிறோம்? ஜாதி, மதம், வசதி, ஞானம், அழகு இந்த மாதிரி எந்த வித்தியாசங்களும் இல்லாமல் யாரை நாம சமானமா நினைத்து ஆசையா அன்பா அவ மேல உயிரை வச்சு பழகிறோம், நம்முடைய மித்திராலோட நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட. அந்த மாதிரி நான் வேதங்களாலே கொண்டாடப்படக்கூடிய பரதெய்வமாக பிரணவத்தினாலே விளங்கக்கூடிய பொருளாக ஓம்காரத்தினுடைய ரகசியமாக நான் தேவாதி தேவனாக பரம்பொருளாக விளங்கினாலும் கூட எனக்கு சமானமானவனாக உன்னை நினைக்கிறேன். உன்னை பார்த்தாலே எனக்கு சந்தோஷம்பா, சந்துஷ்டோகம். உன்னை பார்த்தா சந்தோஷம், அத்தனை ஆனந்தம் எனக்கு. உன்னை பார்த்தா அப்படி சந்தோஷப்படுறேன், நான் அப்படியே மிதக்கிறேன். மத் சகத்துவம், என்னுடைய சமானமான நண்பனா உன்னை நினைக்கிறேன். தாசியே வேத்தகா, நீ எனக்கு தாசனா என்னுடைய பக்தனா நிறைய காரியங்கள் கைங்கரியங்கள் அடிமைப்பணிகள் பண்ணாலும் கூட நான் உன்னை எனக்கு சமானமானவனா என்னுடைய ஹிருதயமாட்டமா நினைக்கிறேன். நீ உன்னுடைய பக்தியினாலே என்ன அந்த அளவுக்கு வசியம் பண்ணிட்டப்பா. உன்னுடைய பக்தின்னு சொல்லக்கூடிய வசிய மருந்த தடவி இவ்வளவு பெரிய பரம்பொருளான என்ன நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்றபடி உனக்கு சமானமான ஃப்ரெண்டா மாத்துட்ட. அதனாலே நீ இன்னிலிருந்து என்னுடைய பிரிய மித்திரன் அப்படின்னு பெருமாள் சொல்ற. இந்த இடத்துல சோழபுத்திர பிரியாய அப்படின்ற நாமாவளி கிடைக்கிறது. இப்படி 5 நாமாவளிகளும் இந்த நாமாவிலிருந்து, இந்த ஸ்லோகத்திலிருந்து, இந்த கதையிலிருந்து, இந்த புராணத்திலே சொல்லப்பட்ட சம்பவத்திலிருந்து நமக்கு வரபடியினாலே இந்த 5 நாமாவளிகளுக்கும் சேர்த்து ஒரே அனுபவமாக திருவனந்தாழ்வான் நமக்கு கொடுத்தார். பிரியங்கு பிரியபக்ஷாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ, ஸ்வேதகோலவராய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ, நீலதேனுபயோதாராசேகதேஹோத்பவாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ, சங்கர பிரியமித்ராய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ, சோழபுத்திர பிரியாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹ. இதுல இருந்து நமக்கு ஒரு அனுபவம் என்னன்னா, நாம போய் பால் அபிஷேகம் பண்ணி பெருமாளுடைய திருமேனியை கரைக்க வேண்டியதில்லை. ஏற்கனவே கரைச்சி பெருமாள் சேவை சாதிச்சுட்டு இருக்கோம். அதனால பெருமாள் திருமஞ்சனத்துக்கு நம்மால முடிந்த பாலை வாங்கி அந்த கைங்கரியத்திலே பங்கு கொள்ளலாம். அது திருவேங்கடமுடியானுக்கு முடியாத வராக பெருமாளுக்கு பண்ணலாம், தாயாருக்கு பண்ணலாம்ன்றது ஒண்ணும். இன்னொன்னும், அந்த சோழபுத்திரனை போல பெருமாளிடத்திலே ஆச்சரியமான பக்தியோடு பெருமாள் கைங்கரியம் பண்ணணும்ன்றது ஒரு பாடம் நமக்கு. அழகிய வெண்பன்றியா பெருமாள் சேவை சாதிக்கிறான், வராகனா அவனை சேவிக்க வேணும், அவனிடத்திலே பக்தி பண்ண வேணும் என்கிற உபதேசமும் உண்டு. நம்மாலே பண்ணக்கூடிய காரியம் அப்படின்னா இந்த தினைய பெருமாளுக்கு அம்சம் பண்ணலாம். அது மலையில எல்லாம் நாம உபயம் பண்றது, தலைகைக்கு பணம் கட்டுறது அதெல்லாம் பண்ண முடியாது. உபகாரம் கொண்டு போய் சமர்ப்பிக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. நிறைய பேர் வரதுனால அதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லை. நாம ஆத்துல திருவேங்கடமுடியான அவதார தினமான புரட்டாசி சிரவணத்தன்னைக்கோ இல்ல புரட்டாசி சனிக்கிழமைகள்லயோ இல்ல என்னைக்கு நமக்கு தோன்றதோ அன்னைக்கு விசேஷமா பெருமாள் அவதாரம் பண்ண துவாதசிக்கோ ஒரு சனிக்கிழமையோ என்னைக்கு பிடிக்கிறதோ அன்னைக்கு ஆச்சரியமா நாம தெனமாவோட தேனை கலந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் கலந்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணலாம். இதுதான் பெருமாளுக்கு பிடித்த ஒரு ஆகாரமா, பிடித்த ஒரு பட்சணமா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப லட்டு எல்லாம் ஏற்கனவே சொன்னது போல 350-400 வருஷமா ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு பட்சணம் தான் அது. அதனால பெருமாளுக்கு வராக பெருமாளாட்டம், ஸ்ரீனிவாசனாட்டம், வைத்திய வீரராகவனாட்டம், எல்லோருக்கும் அழகர் திருமாலிருஞ்சோல பெருமாளாட்டம் எல்லோருக்கும் இந்த தெனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஆத்துல நாம சுலபமா பண்ணக்கூடிய காரியம் தான். தெனமாவை கலந்து பெருமாளுக்கு அம்சம் பண்ணலாம். தெனமாவு, தேனு, நெய், ஏலக்காய் பொடி, லேசா பச்சை கற்பூரம், என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கிறதோ அதை கட் பண்ணி போடுறது, முந்திரி, திராட்சை, பாதாம் அந்த மாதிரி. கூட குங்குமப்பூ இருந்தா போடுறது, இல்லைன்னா இல்லை.
இது அம்சம் பண்ணி பெருமாளுக்கு அம்சம் பண்ணா பெருமாள் போக்கியமா சாப்பிடுவான். இதுதான் நம்மளால பண்ண முடியும். பாலை வாங்கி கொடுக்கலாம், இந்த தினையை அம்சம் பண்ணலாம், பெருமாள் இடத்துல பக்தி பண்ணலாம், அதுதான் முடியும். இப்படி வெண்பன்றியா வந்தவனும் ஸ்ரீனிவாசன் தான். அதனால வராக பெருமாள் வேற, திருவேங்கடமுடையான் வேற இல்லைன்னு புராணம் நமக்கு திரும்பவும் திரும்பவும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இங்க வராக பெருமாளா இருக்கிறவன் தான் அங்க திருவேங்கடமுடையானா இருக்கான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் மேய எந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.